எவ்வளோ நல்லா இருக்குங்க. ஸோ இன்றைக்கு நம்ம ஒரு பிப்ளிக்கல் ஃபிலிம் வந்து பார்க்க போகிறோம், மெடிடேட் பண்ண போகிறோம். ஸோ ஐ வெல்கம் யூ ஆல் டு திஸ் பிப்ளிக்கல் ஃபிலிம் ஹீப்ரூ வேர்ட்ஸ் மெடிடேஷன் பார்ட் 8. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அந்த ஹீப்ரூ வேர்ட் வந்து ஹியூ அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு தான் இன்னைக்கு நம்ம மெடிடேட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து SHUB அந்த ப்ரொனவுன்சியேஷன் ஷூ அப்படின்னு சொல்லுவாங்க. இட் மீன்ஸ் வந்து ரெஸ்டரேஷன், அதாவது தமிழ்ல சொல்லணும்னா மறுசீரமைப்பு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறது. ஸோ இந்த ரெஸ்டரேஷன் அப்படிங்கும் பொழுது இதை வந்து வேதாகமத்துல எந்தெந்த இடத்துல எல்லாம் வந்துட்டு ஆண்டவர் ரெஸ்டோரேஷன் பண்ணியிருக்கிறாரு, மறுசீரமைப்பு கொண்டு வந்திருக்கிறாரு, and then வந்து யாருடைய வாழ்க்கையில அந்த காரியங்கள் எல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத பத்தி நம்ம மெடிடேட் பண்ண போகிறோம். ஸோ வேதாகமத்துல இந்த மறுசீரமைப்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிற அந்த எக்ஸாக்டான அந்த பதம், அந்த ஷூ அப்படிங்கிற அந்த பதம் வந்து எந்தெந்த இடத்துல எல்லாம் எந்தெந்த சூழ்நிலையில எல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம மெடிடேட் பண்ண போகிறோம். ஸோ இது உங்களுக்கு நிச்சயமாக பிரயோஜனமாக இருக்கும்னு நான் நம்புறேன். அண்ட் தென் வந்து கடவுளுடைய அந்த ப்ராசஸ், லைக் வந்து கிரியேஷன்ல இருந்து என் டைம் வரைக்கும் இந்த பதத்தை, இந்த மறுசீரமைப்பை இதை வந்து கடவுள் எப்படியெல்லாம் வந்து பயன்படுத்தி இருக்கிறாரு, இந்த கடைசி காலத்துல வந்து அது எப்படி பயன்படுத்தப்பட போகுது, மறுசீரமைப்பு அப்படிங்கிற அந்த ப்ராசஸ்ல கடவுள் வந்து கடைசி காலத்துல என்ன திட்டம் வைத்திருக்கிறாரு அப்படிங்கறது எல்லாமே நம்ம மெடிடேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மறுசீரமைப்பு ரெஸ்டோரேஷன் அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்தோம்னா பொதுவாக வந்து ஹீப்ரூல வந்து 4 பதங்களை வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து லைக் பிப்ளிக்கல் டேர்ம் மெடிடேஷன், ஸோ அதனால கொஞ்சம் ஹீப்ரூ வேர்ட்ஸ் எல்லாமே வரும். ஸோ அதனால இந்த மறுசீரமைப்பு ரெஸ்டோரேஷன் அப்படிங்கிறதுக்கு வந்து 4 விதமான பதங்களை வந்து பயன்படுத்துறாங்க. ஒன்று வந்து பார்த்தோம்னா செக்யூர் அப்படின்னு சொல்லப்படுறது. செக்யூர் அப்படின்னா இட்ஸ் யூஸ்ட் ஃபார் பிசிக்கல் ரெஸ்டரேஷன், ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் ரீக்ரியேஷன். அதாவது இப்போது ஏதாவது ஒரு பழைய டாக்குமெண்ட்ஸ், இப்போ நம்மளுடைய சிஸ்டம்ல நம்ம வச்சிருப்போம், நம்மளோட மொபைல்ல நம்ம வச்சிருப்போம் பழைய டாக்குமெண்ட்ஸ் அதெல்லாம். ஸோ அதையெல்லாம் வந்து நம்ம வந்து ரெஸ்டோர் பண்ணி எப்போவாவது ரொம்ப வருஷத்துக்கு பிறகு பார்க்கணும் அப்படிங்கும்போது அதை நம்ம ரெஸ்டோர் பண்றோம் இல்லையா. ஸோ அது அந்த மாதிரியான ஒரு ப்ராசஸும் வந்து இந்த ரெஸ்டோரேஷன்ல அடங்கும். அதுக்கு வந்து செக்யூர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தோம்னா சிக்கும் அப்படிங்கிறது வந்து லைக் வந்து நம்ம ஏதாவது ஒரு நம்மளுடைய சரீரத்துல வந்து ஒரு அடிபட்டுடுச்சு இல்லை அப்படின்னாக்கா, இப்போ ஏதாவது ஒரு ஆல்கஹால் இந்த மாதிரியான சில விஷயங்களுக்கு வந்து அடிக்டடா இருக்கிறவங்க, அவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா நிறைய சென்டர்ஸ் வச்சிருப்பாங்கல்ல, ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ் வச்சிருப்பாங்க. ஸோ அங்க கொண்டு போகும் பொழுது அவங்களுடைய பழைய நிலைக்கு அவங்களை திரும்ப கொண்டுட்டு வர்றதான ஒரு ப்ராசஸ். ஸோ அதே மாதிரி ஏதாவது நம்ம சரீரத்துல அடிபட்டுடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல அது வந்து அந்த பகுதி வந்து திரும்ப பழைய நிலைக்கு அடிபடுறதுக்கு முன்னாடி எப்படி அந்த பகுதி இருந்ததோ அந்த நிலைக்கு கொண்டு வருகிற ப்ராசஸ், அதுவும் வந்து இந்த ரெஸ்டரேஷன்ல ஒண்ணு. ஸோ அதுக்கு வந்து சிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தோம்னா சுப்பூத் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து எதுக்கு பயன்படுத்தப்படுற வார்த்தை அப்படின்னா ரினோவேஷன், ரீகன்ஸ்ட்ரக்ஷன். அதாவது இப்போ ஒரு வீடு இருக்கு, அதை நம்ம வந்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவோம். ஒரு 3 ரூம் இருந்தா இன்னொரு ரூம் எக்ஸ்டென்ஷன் பண்றது, இல்ல வேற மேல ஏதாவது ஒரு ரூம் எடுக்கிறது, இந்த மாதிரி ஆல்ரெடி பண்ணிருக்கிறதுலே வந்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பண்ணி அதை வந்து என்லார்ஜ் பண்றது, இந்த மாதிரி ப்ராசஸ்க்கும் வந்து மறுசீரமைப்பு ரெஸ்டோரேஷன் அப்படிங்கிறதுக்கு வந்து உபயோகப்படுத்துவாங்க. அண்ட் தென் 4th பார்த்தோம் அப்படின்னாக்கா சிக்குன் அப்படின்னாக்கா யூஸ்ட் ஃபார் ஸ்பிரிச்சுவல் ஆர் மெட்டாபிசிக்கல் கான்செப்ட் டு மீன் ரிப்பேரிங், ஹீலிங் ஆர் மேக்கிங் சம்திங் ஹோல். அதாவது ஏதாவது ஒன்றை வந்து சரி பண்றதுக்காக பயன்படுத்தப்படுகிறதான அந்த வார்த்தை. ஸோ இதை வந்து பொதுவா இந்த ரெஸ்டோரேஷன் அப்படிங்கும்போது இந்த 4 ப்ராசஸை வந்து மீன் பண்ணுவாங்க. ஆனா வேதாகமத்துல பார்க்கும் பொழுது இதுக்கு வந்து அதிகமா இந்த மறுசீரமைப்பு அப்படின்னு வர்ற இடத்துல, லைக் வந்து அந்த ரெஸ்டோரேஷன் அப்படின்னு வர்ற இடத்துல அந்த ப்ராசஸ் நடந்த சம்பவத்துல எல்லாமே பார்த்தோம்னா வேதாகமத்துல வேற ஒரு வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அது என்ன வேர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஹியூ அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ இந்த வார்த்தைக்கு வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா ரெஸ்டோர் ஆர் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுறது. அண்ட் தென் ஸோ இதுல வந்து பார்க்கும் பொழுது அதாவது ரெஸ்டோர் அப்படிங்கும் பொழுது இது இந்த வேதாகமத்துல இது எந்த மாதிரியான ஒரு அடிப்படையில சொல்லப்பட்டிருக்குன்னா ப்ரீவியஸா இருந்த அந்த அந்த பொசிஷனுக்கு வர்றதை பத்தி தான் சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த நம்ம தமிழ்ல சொல்லணும்னா ஸ்தானம். இப்போ வந்து உதாரணமா பார்த்தோம்னா ஏதாவது ஒரு ராஜா ஒரு அரண்மனை இருக்கு, ராஜ்யம் இருக்கு, அதுல வந்து ஏதோ ஒரு அமைச்சரை வந்து அவங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு பதவியில இருந்து அவங்க விலக்கிடுறாங்க, ஒரு அமைச்சரா இருக்க வேண்டாம்னு சொல்லி எடுத்துடுறாங்க அப்படின்னா அப்ப அந்த இடத்துல வந்து திரும்பவும் அவரை அதே பதவியில கொண்டுட்டு வந்து வைக்கிறோம் இல்லையா, அந்த அந்த நிலை, அந்த எக்ஸாக்டான எந்த பதவியில இருந்து எந்த பொசிஷன் எந்த நிலையில இருந்து அவர் நீக்கப்பட்டாரோ அதே பொசிஷன்ல அதே நிலையில கொண்டுட்டு வந்து நிறுத்துகிற அந்த ப்ராசஸ் தான் வந்து ரெஸ்டோரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷூ அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதே மாதிரியான அந்த தாட்ல அந்த ஒரு காரியத்துலதான் வேதாகமம் முழுவதுமே இந்த வார்த்தை வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ அதுல பார்த்தோம்னா நமக்கு பொதுவா வந்து இந்த 4 வார்த்தைகளை பார்த்தோம். ஆனா வேதாகமத்துல சொல்லப்பட்டிருக்கிற இந்த வேர்டு வந்து திரும்ப இழந்து போன அதே ஸ்தானத்துக்கு, அதாவது திரும்பி போன அந்த பழைய விஷயத்த வந்து தோண்டி அதை ரிப்பேர் பண்ணி அதை அட்ஜஸ்ட் பண்ணி அப்படி பண்ற மாதிரியான ஒரு காரியத்துல சொல்லப்படல. இழந்து போன ஸ்தானத்துக்கு திரும்ப கொண்டுட்டு வந்து வைக்கிறது, அதுதான் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதுல வந்து நமக்கு இன்னைக்கு நம்ம 2 பேரை பத்தி நம்மள பார்க்க போறோம். வேதாகமத்துல நிறைய பேரோட வாழ்க்கையில இந்த சொல்லப்பட்டிருக்கிற இந்த ஷூ அப்படிங்கிற அந்த அனுபவம், ரெஸ்டோரேஷன் மறுசீரமைப்பு அப்படிங்கிற அனுபவம் வந்து நடந்திருக்கு. ஆனா அதுல முக்கியமான 2 பேருடைய வாழ்க்கையை நம்ம இதுல பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து யோபு. யோபுடைய வாழ்க்கையில வந்து இந்த ரெஸ்டோரேஷன் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராசஸாக நடந்துச்சு. ஒரு பெரிய ஒரு அவருடைய லைஃப்ல ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ யோபுவை பற்றி நமக்கு நிறைய விஷயங்கள் நம்ம படிச்சிருப்போம், நிறைய கதைகளை நம்ம கேட்டிருப்போம், பிரசங்கம் பண்ணியிருப்போம். ஸோ இன்னைக்கு நம்ம அந்த யோபுவோட வாழ்க்கையில எப்படி இந்த ஷூ அப்படிங்கிற இந்த மீனிங், இந்த மறுசீரமைப்பு எப்படி அவரோட வாழ்க்கையில வந்து செயல்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் யோபுவை பார்க்கும்பொழுது நமக்கு தெரியும்ல, அவர் நல்ல ஒரு பணக்காரராக இருந்தாரு, எல்லார் மத்தியிலும் வந்து நல்ல பெயர் பெற்ற ஒரு மனிதனாக இருந்தாரு. அண்ட் தென் பார்க்கும் பொழுது யோபு வந்து ஆபிரகாம் வாழ்ந்துட்டு இருந்ததான காலகட்டத்துல வாழ்ந்தவர் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம யோபுவோடைய அந்த உறவு முறைகள் இவங்களெல்லாம் பார்க்கும் பொழுது எல்லாமே வந்து ஆபிரகாமுடைய லிங்க்ல தான் எல்லாமே இருந்துட்டு இருந்துச்சு. யோபுக்கு வந்து அவருடைய அந்த மனைவி அவங்க வந்து அவங்க அந்த சூழ்நிலையில அவங்களுக்கு வந்து பிசாசுடைய அந்த சோதனை காலம் கட்டத்துல இருந்த சமயத்துல ஒரு சீசன்ல பாக்குறோம், நீ ஆண்டவரை தூசிச்சு நீ என்ன பண்ணிரும், நீ ஜீவனை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த ஸ்டோரியில நமக்கு தெரியும்ல. ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில அவங்களுடைய மனைவி வந்து பிரிஞ்சு போயிடுறாங்க, இறந்து போயிடுறாங்க. அதுக்கு பிறகு அவர் 2வது ஒரு மேரேஜ் அவர் பண்றாரு. ஸோ அந்த நபர் யாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா லைக் வந்து ஆபிரகாமுடைய அந்த வழியில வந்ததான யாக்கோபுடைய மகள் தீனாலதான் அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா மேரேஜ் பண்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு பைபிள்ல கொடுக்கப்படல, இது வந்து பார்த்தோம்னா தல்மூத்ல கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த ஸ்டோரிஸ் எல்லாமே. ஸோ ஓகே, அது மாதிரி யோபுவோடைய லைஃப் வந்து அந்த சோதனை காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தோம்னா அவர் ரொம்ப ஒரு செழிப்பான ரொம்ப ஒரு பர்ஃபெக்டான ஒரு லைஃப் வந்து அவர் வாழ்ந்து கொண்டிருந்தாரு. லைக் பார்க்கும் பொழுது அவருக்கு வந்து குடும்ப வாழ்க்கையிலும் நல்ல ஒரு பர்ஃபெக்டா எல்லாமே இருந்தது. குழந்தைகள், ஆண்டவர் அவங்களுக்கு கர்ப்பத்தின் தனி ஆசீர்வாதத்தை கொடுத்திருந்தாரு. கடவுள்கிட்ட இருந்து அவன் வாங்காத ஆசீர்வாதம்னு எதுவுமே சொல்ல முடியாது, எல்லா விதமான ஆசீர்வாதத்தையுமே யோபு வாங்கியிருந்தாரு. அவங்களுக்கு நல்ல ஒரு மனைவி, நல்ல பிள்ளைகள், அடுத்து அவங்களுக்கு பார்த்தோம்னா நல்ல வேலைக்காரர்கள், அவங்களுக்கு வேணுங்கிற ஒட்டகம், ஆடு, மாடு, இந்த மாதிரி சகல வசதிகளும், அதே கூட நல்ல சரீர ஆரோக்கியம்,
தேவனோடு கூட இருந்த நல்ல உறவு, மனிதர்களோடு இருந்த நல்ல உறவு, இது மாதிரி எல்லா விதத்திலயுமே அவன் வந்து என்ன பண்ணானா ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனிதனாக இருந்து கொண்டிருக்கான். சோ அப்போ வந்து ஆண்டவர்கிட்ட ஒரு மனுஷன் தேவனுடைய ஆசீர்வாதம் பெற்ற ஒரு மனிதன் எந்த அளவுக்கு இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு பெயரை எடுத்த ஒரு நபர்னா யோபுன்னு சொல்ல முடியும். சோ அது மட்டும் இல்லாம பார்த்தோம்னா யூதர்களுடைய அந்த ட்ரெடிஷ்னல்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அதாவது ஒரு சில மனிதர்களை வந்து ரொம்ப நீதிமான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த லிஸ்ட்ல வந்து பார்க்கும் பொழுது யோபுவையும் அதுல ஒரு மனிதராக அவங்க சேர்த்துக் கொள்ளுகிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு நீதிமானாக அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம பார்த்தோம்னா யோபுவோட வாழ்க்கையில வந்து யோபுவை பத்தி இன்னும் சொல்லும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த யூதர்கள் வந்து அந்த மெயினோட அந்த விளக்கு அவங்க அந்த கேண்டில்ஸ் வந்து வைப்பாங்க. ஸோ அதை வச்சு அவங்க வந்து அந்த குத்து விளக்கு நம்ம சொல்றோம்ல வேதாகமத்துல அதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுல வந்து ஒவ்வொருத்தர் அந்த 7 6 இருக்கும். அதுல வந்து பார்க்கும்பொழுது ஒவ்வொரு பரிசுத்தவான்களுடைய அதாவது நீதிமான்களுடைய பெயர்கள் ஒவ்வொரு 6ல வந்து எழுதியிருப்பாங்க. அதுல எழுதுறாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு அவங்க நீதிமானாக வாழ்ந்தவங்களா இருப்பாங்க, கடவுளுக்கு பயந்தவங்களா, எல்லா விதத்திலும் கடவுளால ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா இருக்கிறவங்களோட பெயர்கள் தான் அதுல எழுதியிருக்கும். சோ அந்த லிஸ்ட்ல அந்த 7 பேர்ல ஒருவராக யோபுடைய பெயரும் அதுல எழுதப்பட்டிருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க, எழுதப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. சோ அந்த அளவுக்கு வந்து யோபு எல்லா விதத்திலுமே ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் தென் வந்து உலக பிரகாரமான வாழ்க்கையிலும் எல்லா விதத்திலயுமே வந்து சிறப்பான ஒரு மனிதராக லைக் வந்து எல்லா விதத்திலுமே ஆசீர்வதிக்கப்பட்ட கடவுளுடைய ஆசீர்வாதம் நிறைந்ததான ஒரு மனிதராக அவர் இருந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி நிறைய உதவி செய்யறதுல வந்து ரொம்ப ஒரு பெயர் போன ஒரு மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பற்றியதான ஒரு ட்ரெடிஷனல் அந்த தல்மூட்ல வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதுல சொல்லியிருக்காங்க என்னன்னா, யோபுடைய அந்த உதவி செய்கிற அந்த குணம், அந்த இரக்க குணம், எல்லாருக்கும் உதவி செய்யற அந்த குணம், அதெல்லாம் நம்ம கம்பேர் பண்ணணும்னா ஆபிரகாம் கூட நம்ம கம்பேர் பண்ணும் பொழுது ஆபிரகாமுக்கு வந்து ஆபிரகாம் வந்து இவருக்கு ஒரு பாதி அளவு கூட இல்லை. அந்த அளவுக்கு இவர் வந்து உதாரத்துவமா இருக்கிற ஒரு மனுஷன், எல்லாருக்கும் அந்த அளவுக்கு உதவி செய்கிறவரு, இரக்க குணம் உள்ளவரு அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்படிப்பட்டதான அந்த மனுஷன் எல்லா விதத்திலுமே ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தாரு. ஒரு சர்டன் பீரியட்ல அவனுக்கு வந்து சோதனைகள் வருகிறது. அப்போ சோதனை வந்த உடனே எதெல்லாம் கடவுள்கிட்ட இருந்து அவனுக்கு ஆசீர்வாதமாக இருந்ததோ, கடவுள்கிட்ட இருந்து என்னென்ன ஆசீர்வாதங்கள் வந்ததோ அந்த அத்தனை ஆசீர்வாதங்களையுமே அவர் இழந்து போகிறாரு. சோ முதல்ல பார்க்கும் பொழுது அவருடைய மனைவியை வந்து அவர் இழந்து போகிறாரு. சோ அடுத்து நம்ம பார்த்தோம்னா அவருடைய பிள்ளைகளை வந்து அவர் இழந்து போகிறாரு. அது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட இருந்த வெல்த், அந்த ப்ராஸ்பரிட்டி, அது எல்லாமே அவங்க இழந்து போகிறாங்க. அண்ட் பார்க்கும் பொழுது அவங்களுடைய ஹெல்த் இழந்து போகிறாங்க. ஸோ ஹெல்த்தை பத்தி பார்த்தோம் அப்படின்னாக்கா அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யோபுக்கு வந்து இந்த இந்த சினாரியோ, அதாவது இவர் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த அந்த 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 சினாரியோ வந்துட்டு பார்த்தோம்னா 1 இயர் அது வந்து நீடிச்சிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வந்து அந்த வேதாகமத்துல பாக்குறோம், எல்லாருமே யோபுடைய மனைவியை வந்து அவங்க ரொம்ப ஒரு மாதிரி பேசுவாங்க இல்ல. ஏன்னா அவன் வந்துட்டு தேவனை நீ தூசிச்சு நீ ஜீவனை விட்டுரு அப்படின்னு சொன்னதுனால லைக் வந்து ஒரு ஆண்டவர் மேல விசுவாசம் இல்லாத பொண்ணு அப்படின்லாம் சொல்லி நம்ம நிறைய பிரசங்கங்களை கேட்டிருப்போம். ஆக்சுவலி வந்து பார்த்தோம்னா ட்ரெடிஷனல் என்ன சொல்றாங்கன்னா, யோபுடைய அந்த முதல் மனைவி வந்து அவங்களுக்கு வந்து டோட்டலா இந்த 1 இயர் வந்து அவங்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் போயிட்டே இருக்கு. யோபு வந்து எல்லாத்தையும் இழந்துட்டாரு. அண்ட் தென் வந்து எல்லா ஹெல்த் எல்லாமே டோட்டலா ஸ்பாயில் ஆயிருச்சு. அவங்களுக்கு ஆகாரம் கொடுக்கறதுக்கு கூட யாரும் இல்ல. அந்த டைம்ல அவங்களோட மனைவி வந்து என்ன பண்ணாங்கன்னா, அவ்வளவு தூரம் செல்வ செழிப்பா இருந்தவங்க வெவ்வேறு வீடுகளுக்கு போய் வேலை செய்யறதும், அதுக்கடுத்து பார்க்கும் பொழுது அவங்களுக்கு அங்க கிடைக்கிற அந்த பணங்களை வச்சு அவங்க 2 பேரும் சாப்பிட்டதும், அதுவும் இல்லாம அவங்களுக்கு பார்க்கும் பொழுது அந்த அவங்க எல்லாம் வந்து அப்பம் அதெல்லாம் தான் எடுப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி அந்த பிரெட்டுக்கு கூட போயிட்டு யாருக்கிட்டையாவது உதவி கேட்கறது, இந்த மாதிரியான சூழ்நிலை. ஒரு காலகட்டத்துல வந்து பார்க்கும் பொழுது அவங்களுக்கு அந்த வேலை கூட இல்லாத ஒரு சூழ்நிலையில அவங்க இந்த மாதிரி மார்க்கெட் பிளேஸ், அந்த மாதிரி ஜனங்கள் கூடுகிற இடங்கள்ல போய் எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுங்கன்னு சொல்லி பிச்சை கேட்டு வந்து அவங்க 2 பேரும் சாப்பிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது.
ஸோ அந்த மாதிரி எல்லா விதத்திலுமே என்ன பண்ணாங்கன்னா உதவி செய்யக்கூடியவங்களா தான் இருந்தாங்க. அதுக்கு பிறகு இனி நமக்கு வந்து எந்த வழியுமே இல்ல, உதவி செய்யவும் யாரும் இல்ல, நமக்கு சாப்பாடு கொடுக்க கூட யாரும் இல்ல அப்படிங்கிற ஒரு ஒரு இக்கட்டான ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சூழ்நிலையில இனி எதுக்குமே வாய்ப்பே இல்ல அப்படிங்கிற சூழ்நிலையில தான் அவங்க வந்து யோபு கிட்ட சொல்றாங்க, நீங்க ஆண்டவரை தூஷிச்சு ஜீவனை விட்டுருங்க, இதுக்கு மேல நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. ஃபைனலா அந்த ஒரு வறுமை, அந்த அந்த அளவுக்கு வறுமை அவங்களுக்குள்ள வர ஆரம்பிச்சிருச்சு. எந்த அளவுக்கு செழிப்பா இருந்தாங்களோ அதை விட டோட்டலா அப்படியே என்ன செஞ்சதுன்னா அது ரிவர்ஸ் ஆகி பயங்கரமான ஒரு வறுமையில போய் தான் அவங்க அந்த வறுமையிலேயே இருந்துதான் அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா இறந்து போயிடுறாங்கன்னு சொல்லப்படுது. ஸோ அது மாதிரி அவங்களோட முதல் மனைவி இறந்து போயிடுறாங்க. அடுத்து வந்து அவங்களோட பிள்ளைகள், அதெல்லாம் நமக்கு தெரியும், பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு அந்த ஸ்டோரிஸ். ஸோ அவங்களோட பிள்ளைகள், அதுக்கு அடுத்தது அவங்களுடைய ஆடு மாடு எல்லாமே, வேலைக்காரர்கள் எல்லாருமே இறந்து போயிடுறாங்க. அது மட்டும் இல்ல, அவருடைய ஹெல்த் வந்து ஸ்பாயில் ஆகுது. அந்த ஹெல்த்ல பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த 1 இயர் அவர் வந்து கஷ்டப்படுறாரு. அந்த 1 இயர் அதுல பார்க்கும் பொழுது அவங்களுடைய அந்த மாம்சம் அதெல்லாம் அதுல வேதத்திலே கொடுத்திருப்பாங்க, அதை வந்து அழுகி போயிருக்கு. அப்ப அதுல இருந்து எல்லாம் என்ன செஞ்சதுன்னா புழுக்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்போ வந்து புழுக்கள் எல்லாம் வர ஆரம்பிக்கும் போது அவரோட சரீரம் ரொம்பவுமே வந்து யோபுவா அப்படின்னு சொல்லி அத வந்து அடையாளம் தெரியாத அளவுக்கு அவரோட சரீரம் வந்து ரொம்ப மோசமாயிருச்சு. ஸோ அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை. அது மட்டும் இல்ல, அவரை வந்து எல்லாரும் அவ்வளவு தூரம் மதிப்பாங்க. அவங்க இருந்த அந்த பட்டணத்துல அவங்களோட டிகினிட்டி, அவங்களோட ஸ்கோப், பொறுமை, தென் வந்து அவங்களோட வந்து ரிலேஷன்ஷிப், இன்ஃப்ளூயன்ஸ், கடவுள் அவங்களுக்கு கொடுத்த எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் ஒண்ணு கூட இல்லாம எல்லாத்தையுமே அவங்க என்ன பண்ணாங்க, முழுவதுமாக இழந்து போனதான ஒரு சூழ்நிலை தான் யோபுடைய வாழ்க்கையில இருக்குது. ஸோ இப்படி எல்லா விதத்திலுமே அவங்க என்ன செய்யறாங்க, கடவுளுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போகக்கூடியவங்களாக இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அதுல பார்த்தோன்னா அவங்களுக்கு வந்து எல்லாரும் தூஷிக்கிற ஒரு சூழ்நிலை, தென் வந்து உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லாத ஒரு கைவிடப்பட்ட நிலை, இந்த மாதிரி மொத்தமா எந்த அளவுக்கு அவங்க பிளஸிங்கா இருந்தாங்களோ அப்படியே டோட்டல் எக்ஸ்ட்ரீமா எல்லாத்தையும் இழந்தவங்களாக அவர் நின்று கொண்டிருக்கிறாரு. இந்த சூழ்நிலையில தான் ஆண்டவர் அவருக்கு ஒரு ரெஸ்டோரேஷன் அனுப்புறாரு. அந்த யோபுட வாழ்க்கையில நடந்த அந்த ரெஸ்டோரேஷன் தான் வந்து ஷூ அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறது. ஸோ எப்படிப்பட்ட ஒரு ரெஸ்டோரேஷனை ஆண்டவர் அவருக்கு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, லைக் அதுல நம்ம பாக்குறோம், யோபு 42:10 அதுல அந்த வார்த்தைகள் வந்து சொல்லப்பட்டிருக்கு. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தினையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். இங்க வந்து பார்த்தோம்னா அவன் வந்து சிறையிருப்பை மாற்றினார் அப்படின்னு இருக்கு. அப்படின்னா அவன் வந்து என்ன பண்றான், சிறைப்பிடிக்கப்படுகிறான். அப்போ பிசாசுனால அவன் சிறைப்பிடிக்கப்பட்டு அவனுக்கு கடவுள் அவனுக்கு கொடுத்த எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் அவன் இழந்து போகக்கூடியவனாக இருக்கான். ஸோ அப்ப எப்பெல்லாம் இந்த ரெஸ்டோரேஷன் ப்ராசஸ் நடக்குது, சும்மா சும்மா ஆண்டவர் வந்து எல்லாருக்கும் அந்த ரெஸ்டோரேஷன் கொடுக்கறது கிடையாது. ஸோ கடவுள்கிட்ட இருந்து நமக்கு ஒரு ஆசீர்வாதம் வருது அப்படின்னா ஒரு நோக்கம் இல்லாம அந்த ஆசீர்வாதம் நமக்கு வருவது கிடையாது, ரைட்? ஸோ அப்போ யோபோட வாழ்க்கையில இவ்வளவு பெரிய ஒரு ரெஸ்டோரேஷன் நடந்ததுக்கு காரணமே வந்து அவன் இழந்து போன காரியங்கள். ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் அவன் இழந்து போகிறான். பிசாசுனால அவன் சிறைப்பிடிக்கப்படுகிறான். சிறைப்பிடிக்கப்படுறது அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு ஒரு கொடுமையான ஒரு காரியம் அப்படின்னு நமக்கு தெரியும். சோ இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க, சிறைப்பிடிக்கப்படுறாங்க. அப்போ ஒரு ராஜா வந்து ஒருத்தங்களை சிறைப்பிடித்து கொண்டு போகிறாங்க அப்படின்னா அவங்க முதல்ல அவங்களுக்கு இருந்த எல்லாவற்றையும் என்ன செஞ்சிருவாங்க, கைப்பற்றி கொள்ளுவாங்க. அவங்க கிட்ட என்னென்ன பொருள் இருக்கு, ரொம்ப ப்ரெஷியஸான பொருள் என்னென்ன இருக்கு, அது எல்லாத்தையும் எடுத்துக்குவாங்க. அண்ட் தென் வந்துட்டு பார்த்தோன்னா அவங்களுடைய அவங்கள வந்து எந்த வேலையும் செய்ய விடாம விலங்கு போட்டுடுவாங்க. சாப்பாடு சரியாக அவங்களுக்கு இருக்காது. இந்த மாதிரி ரொம்ப துன்புறுத்தப்படுவாங்க. இந்த மாதிரி எல்லாம் என்ன செய்யுதுதான் பிசாசு என்ன பண்ணுது, யோபுவை வந்து சிறை பிடிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அப்போ வந்து ஆண்டவர் இந்த சிறையிருப்ப அவன் பிடிச்சிட்டு போன அந்த பிசாசு ஆண்டவருடைய கரத்துல இருந்த அந்த யோபுவை அவன் சிறைப்பிடித்து கொண்டு போகிறான். திரும்ப ஆண்டவர் அவனை மீட்டு கொண்டு வந்து எல்லாத்தையும் அவனுக்கு திரும்ப கொடுக்கிறார். இப்ப யோபுவோட வாழ்க்கையில நடந்தது வந்து
ஜஸ்ட் ஆண்டவர் ஏதோ அவனோட கஷ்டத்தை பார்த்து அவனை ஆசீர்வதிக்கிறத நம்ம எடுக்க முடியாது. அங்க அவனுக்கு நடந்த காரியங்கள் பார்த்தோம் அப்படின்னா, சிறையிருப்புல இருந்து ஆண்டவர் அவனையும் மீட்டு கொண்டு வருகிறார். சோ சிறையிருப்புக்கு போன பிசாசுனால சிறை பிடிக்கப்பட்டு போனவனை ஆண்டவர் மீட்டு கொண்டு வந்து அவனுக்கு என்னென்னலாம் ஆசீர்வாதத்தை அவன் இழந்து போனானோ அதையும் கொடுத்து அதுக்கு மேல ஒரு டபுள் போர்ஷனான ஒரு ஆசீர்வாதத்தையும் அவனுக்கு கொடுக்கக்கூடியவராக காணப்படுகிறார். ஸோ அப்ப அந்த இழந்து அதாவது ரெஸ்டரேஷன் அப்படிங்கும் போது இந்த மறுசீரமைப்பு அப்படிங்கும் பொழுது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஷூ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எந்த ஸ்தானத்துல இருந்து நம்ம தள்ளப்பட்டோமோ, எந்த ஸ்தானத்துல இருந்து நம்ம வந்து விளக்கப்பட்டோமோ அதே ஸ்தானத்துல மறுபடியும் கொண்டு வந்து நிறுத்துறது. ஒரு ராஜா வந்து லைக் வந்து ஒரு அமைச்சரா இருக்கிறாங்க, முதல்ல சொன்ன மாதிரி அந்த அமைச்சரா இருக்காங்க, அது அந்த பொசிஷன்ல இருக்க வேண்டாம்னு சொல்லி அவங்கள வந்து அவங்கள புறக்கணிக்கிறாங்க, திரும்ப அதே பொசிஷன்ல கொண்டுட்டு வந்து நிறுத்துகிற ஒரு காரியம் தான் ரெஸ்டோரேஷன். ஸோ அப்போ வந்து இந்த யோபுவுக்கு பார்க்கும் பொழுது அவன் என்னெல்லாம் இழந்து போகிறான். முதல்ல பார்த்தோம்னா அவன் ஒரு 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 பெண்ணுக்கு வந்து கணவர் அப்படிங்கிற அந்த ஸ்தானத்தை அவன் இழந்து போறான், அவனோட மனைவி இறந்து போகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா பிள்ளைகள், அவன் வந்து ஒரு தகப்பன் அப்படிங்கிற அந்த ஸ்தானத்தை அவன் இழந்து போகிறான். அடுத்து எல்லாருக்கும் அவன் எஜமானனா இருக்கிறான், அந்த ஸ்தானத்தையும் அவன் இழந்து போகிறான். அடுத்து பார்க்கும் பொழுது அவன் வந்து நல்ல சரீர ஆரோக்கியம் உள்ளவனாக, செல்வ செழிப்புள்ளவனாக, செல்வந்தன் அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்துல இருந்தான், அதையும் அவன் இழந்து போகிறான். அடுத்து பார்த்தோம்னா அவன் எல்லாருக்கும் வந்து பெரியவனாக இருந்தான் அப்படின்னு சில பத்தி அந்த புத்திரர்ல பெரியவனாக இருந்தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு வேதத்துல. சோ அந்த ஸ்தானத்தையும் அவன் இழந்து போகிறான். சோ முதல்ல ஆண்டவர் அவனோட வாழ்க்கையில கொண்டுட்டு வந்தது வந்து ஜஸ்ட் ஒரு ஆசீர்வாதம் கிடையாது, அவன் இழந்து போன அந்த ஸ்தானத்தை அவனுக்கு கொடுக்கிறாரு. திரும்ப அவன் வந்து ஒரு ஃபேமிலி மேனா, அவன் வந்து ஒரு கணவன் அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்துக்கு கடவுள் அவனுக்கு வைக்கிறாரு. அவனுக்கு வந்து திரும்பவும் பிள்ளைகளை கொடுத்து அவன் தகப்பன் அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்துல கொண்டுட்டு வந்து வைக்கிறாரு. அடுத்து நிறைய வேலையாட்களையும் செல்வத்தையும் கொடுத்து அவனை ஐஸ்வர்யவான் அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்துல வைக்கிறாரு, எஜமான் அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்துல வைக்கிறாரு. ஸோ ரெஸ்டரேஷன் அப்படிங்கிறது கடவுள் நமக்கு வெறும் கொடுக்குற ஆசீர்வாதங்கள் கிடையாது, நம்ம இழந்து போன அந்த ஸ்தானத்துல நம்மளை கொண்டுட்டு வந்து நிறுத்துறது. ஸோ இழந்து போன அந்த ஸ்தானத்துக்கு நம்ம வரும்பொழுது அதுக்கு என்னென்னலாம் ஆசீர்வாதங்கள் நமக்கு தேவைப்படுதோ அது எல்லாம் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறவரா இருக்கிறார். ஸோ அப்போ இந்த ரெஸ்டோரேஷன் எப்போல்லாம் நடக்குது அப்படின்னா, எப்போல்லாம் வந்து பிசாசு வந்து ஒரு அழிவை உண்டாக்குறானோ எப்போல்லாம் பிசாசு வந்து ஒரு லைக் வந்து ஒரு கேப்டிவிட்டி சிறையிருப்பை கொண்டுட்டு வராரோ அப்போ எல்லாம் ஆண்டவர் ஒரு ரெஸ்டரேஷனை கொடுக்கிறாரு. ஸோ வந்து ஒரு மனுஷனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறது வேற, ரெஸ்டோர் பண்றது வேற. ஆசீர்வதிக்கிறது அப்படிங்கும் பொழுது அவன் கிட்ட இருக்கிற அவனுக்கு வந்து அவருடைய அந்த பிளஸிங்க கொடுக்குறாரு, அவன் வந்து அவன் தொழிலையோ அல்லது அவன் என்ன காரியங்களை செய்யறானோ அதுல ஆசீர்வதிக்கப்படுறான். அது வந்து நார்மலா அவன் ஆசீர்வதிக்கப்படுறது அவனுடைய பலத்துக்கு தகுந்த விதமா, அல்லது கடவுள் அவன் மேல வச்சிருக்கிற அந்த பிளானுக்கு தகுந்த மாதிரி அவனுக்கு அந்த ஆசீர்வாதங்கள் வந்து கொண்டிருக்கும். ஆனா ரெஸ்டோரேஷன் அப்படிங்கும் பொழுது எந்தெந்த இடத்துல எல்லாம் யாரோட லைஃப்ல எல்லாம் ரெஸ்டோரேஷன் நடக்குதோ அங்க எல்லாம் ரெட்டிப்பான ஆசீர்வாதங்கள் வந்து கொண்டிருக்கும். ஸோ அப்போ யோபுவோட வாழ்க்கையில வந்து அவர் சாதாரணமான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க கிடையாது, ரெஸ்டோரேஷனை கொடுக்கிறார். ரெஸ்டோரேஷன் நடந்ததுனாலதான் அங்க அவனுக்கு என்ன செய்யறாருன்னா ரெட்டிப்பாக எல்லாத்தையும் அவர் கொடுக்கக்கூடியவரா இருக்காரு. ஏன் அந்த ரெட்டிப்பானது அப்படின்னா, அவன் இழந்து போன அந்த ஸ்தானத்தையும் கொடுக்கிறாரு, அதோடு கூட அவனுக்கு வந்து இன்னும் பல மடங்கான ஆசீர்வாதங்களையும் அவர் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஸோ அப்போ ரெஸ்டோரேஷன் எப்போ நடக்குது, பிசாசு எப்போல்லாம் ஒரு சிறையிருப்பை கொண்டுட்டு வரானோ, எப்போல்லாம் ஒரு அழிவை ஏற்படுத்துகிறானோ அப்போல்லாம் அந்த ரெஸ்டோரேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ ஆண்டவர் அந்த இடத்துல கையாளுகிறவராக காணப்படுகிறார். ஸோ அடுத்து இந்த ரெஸ்டோரேஷன் அப்படிங்கும் பொழுது இட்ஸ் லைக் மூவிங் இன்டு அ நெக்ஸ்ட் லெவல். அப்போ ஒரு மனுஷனோட வாழ்க்கையில கடவுள் வந்து மறுசீரமைக்க ஆரம்பிச்சார் அப்படின்னா அவன் ஆல்ரெடி இருந்த அதே ஒரு லெவல்ல இருக்க முடியாது, அவங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் ஆகுவாங்க. ஸோ அடுத்த ஒரு பரிணாம வளர்ச்சிக்குள்ளாக அவங்க போகக்கூடியவங்களா இருப்பாங்க. டோட்டலா ஸ்பிரிச்சுவலா அண்ட் பிசிக்கலா ரெண்டுலயுமே அவங்க என்ன செய்வாங்கன்னா அடுத்த ஒரு நிலைக்கு போகக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஸோ அதே போல இந்த ரெஸ்டரேஷன் ஒரு மனுஷன் எப்போ அந்த ஒரு லாஸ் ஒன் பை ஒன்னா அவன் இழக்க ஒரு மனுஷன் இழக்க நமக்கு தெரியும்.
இங்க வந்து என்ன செய்யுது, பிசாசு அவனோட வாழ்க்கையில ஒரு கேப்டிவிட்டியை கொண்டு வந்திருக்கு, அவர் சிறைப்பிடிக்கிறதுக்கான ஏதோ ஒரு விஷயத்த அங்க நடந்துட்டு இருக்கு அப்படின்னு. அப்போ ரெஸ்டரேஷன் வரப்போகுது அப்படின்னா அதுக்கு முன்னாடி வார்த்தை பரிசுத்த ஆவியானவருடைய அந்த அசைவாடுதல் இருக்கும். ஸோ இதை பத்தி நம்ம அடுத்து நம்ம பார்க்கலாம். ஸோ அப்போ பரிசுத்த ஆவியானவருடைய அசைவாடுதல் இதுதான் நம்ம யோபுவிலே நம்ம பார்க்கிறோம். முதல்ல பார்க்கும் பொழுது அவன் பிசாசுடைய சிறையிருப்பு காணப்படுது. எல்லாத்தையும் அவன் என்ன செய்யறான், யோபுவை சிறைப்பிடித்து அவனுக்கு உண்டான எல்லாத்தையும் அவன் எடுத்துக்கொள்ளுகிறான். ஆண்டவர் ரெஸ்டோரேஷன் கொடுக்க போகிறாரு. கொடுக்க போறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல பார்த்தோம்னா அங்க பெருங்காற்றில இருந்து ஆண்டவர் பேசினாரு. அது வந்து என்னன்னு பார்த்தா பரிசுத்த ஆவியானவருடைய அசைவாடுதல், பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதல் அந்த இடத்துல காணப்படுது. வார்த்தை அந்த இடத்துல வெளிப்பட ஆரம்பிக்குது. ஸோ இதை நம்ம பார்த்தோம்னா யோபு 38:1 சொல்லப்பட்டிருக்கும். பெருங்காற்று அப்படிங்கிற அந்த வார்த்தைங்க கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ அப்போ அதே மாதிரிதான் நீ அடுத்த ஒரு ரெஸ்டரேஷன் பார்க்கும்போது அதுலயும் நம்ம இதே காரியத்தை பார்ப்போம். ஸோ அந்த ரெஸ்டரேஷன் வரும்பொழுது என்ன செய்யுதுன்னா, கேப்டிவிட்டி வந்த உடனே ஆண்டவர் என்ன செய்யறாரு, ரெஸ்டரேஷன் ப்ராசஸ் ஆரம்பிக்கிறார். ரெஸ்டரேஷன் ப்ராசஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பரிசுத்த ஆவியானவருடைய அசைவாடுதல் அந்த இடத்துல நம்ம பார்க்க முடியும். ஸோ இதெல்லாம் லைக் ஒரு சிம்டம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ யோபோட வாழ்க்கையில ஆண்டவர் அந்த ரெஸ்டரேஷனை கொடுக்குறாரு. அங்க யோபு 42:10 ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும். And the Lord turned the captivity of Job when he prayed for his friends. Also the Lord gave the Job twice as much as had before. அந்த டேர்ன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு. லைக் வந்து அவனுக்கு திரும்ப கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு தந்தருளினார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அப்ப அந்த இடத்துல அந்த டேர்ன்னு கொடுத்திருக்கிற அந்த இடத்துலதான் வந்துட்டு இந்த ரெஸ்டரேஷன் அப்படிங்கறதான பதம் அந்த இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கு. சொன்னதான அந்த ஷூ அப்படிங்கறதான அந்த பதம் அங்க பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ அப்ப ஆண்டவர் வந்து யோபோட வாழ்க்கையில அவன் இழந்து போனதுக்கு ஏதோ சின்ன ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டாரு கிடையாது. அவனோட வாழ்க்கையவே அவர் வந்து மறுசீரமைத்து கொடுத்திருக்கிறாரு. ரைட். ஸோ அப்ப அவன் என்னென்ன ஸ்தானத்தை அவன் இழந்து போனானோ அந்த ஸ்தானத்தை கொடுத்தாரு. அந்த ஸ்தானத்துல அவனை நிக்க வைக்கிறதுக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் வரணுமோ அது எல்லாம் அவனிடத்துல வந்து சேர்ந்தது. ரைட். ஸோ இந்த ஷூ அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா இது வந்து ரிட்டர்ன், டர்ன் பேக், பிரிங் பேக், ரெஃப்ரெஷ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து அந்த இடத்துல யோபு 42:10 இன்னொரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கும். அவன் சிறையிருப்பை மாற்றினார், கேப்டிவிட்டி அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. அதுக்கு வந்து பார்த்தோம்னா கெபோத் அப்படின்னு சொல்லுவாங்க. கெபோத் அப்படின்னா அதாவது கைப்பற்றி கொள்ளுகிறது. ஒருத்தவங்க கிட்ட இருந்து எதையா நம்ம எடுத்துக்கொள்றது. அப்போ எடுத்துக்கொண்டு அதாவது அவங்களுடைய அனுமதியே இல்லாம அவங்க கிட்ட இருந்து நம்ம எடுத்துட்டு போகிறது. இதேதான் யோபோட வாழ்க்கையில நடந்துச்சு. அதைதான் ஆண்டவர் ரெஸ்டோர் பண்ணி கொடுக்கிறாரு. ஸோ அப்போ வந்து யோபோட வாழ்க்கையில அவன் கிட்ட வந்து பிசாசு எந்த ஒரு முன்னறிவிப்பும் கொடுக்கல, அழிவு வரப்போகுது அப்படின்னோ அல்லது யோபோட பெர்மிஷனோட எதுவுமே பண்ணல. அவன் என்ன பண்ணான், அவன் கண்ணம் விட்டு பாக்குறான், யோபுக்கு இவ்வளவு ஆசீர்வாதம் இருக்கே, கடவுள் எல்லா ஆசீர்வாதத்தையும் யோபுக்கு கொடுத்திருக்கிறாரே அப்படின்னு சொல்லி அவன் பார்த்து அவனோட எந்த பெர்மிஷனும் இல்ல, அவனுக்கு வந்து எந்த ஒரு முன் அறிவிப்பும் எதுவுமே இல்ல. அவன் சடனா வந்து என்ன பண்றான், எல்லாத்தையும் கைப்பற்றி கொண்டு போகக்கூடியவனாக காணப்பட்டான். ஸோ அது மாதிரிதான் இப்போ ஒரு ராஜாக்கள் வந்து இன்னொரு ராஜாவை இதை வந்து அவங்க ராஜ்யத்தை போய் அவங்க எடுக்கிறாங்க அப்படின்னா சில நேரம் என்ன பண்ணுவாங்க, போருக்கான அறிவிப்புகளை கொடுப்பாங்க. சிலர் என்ன பண்ணுவாங்க, எந்த அறிவிப்புமே இல்லாம அவங்க அவங்களுடைய எந்த ஒரு எச்சரிக்கையுமே கொடுக்காம என்ன செஞ்சிருவாங்க, போய் முற்றுகை போட்டு எல்லாத்தையும் அழிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிதான் பிசாசு என்ன பண்ற வசனமும் நமக்கு சொல்லுது, அவன் வந்து நமக்கு அழிக்கிறவனாக அவன் இருக்கிறான், திருடுகிறவனாக இருக்கிறான் சொல்லிட்டு. ஸோ அது மாதிரிதான் யோபோட வாழ்க்கையிலும் அவன் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை எல்லாம் கண்ணமிட்டு அதை திருடிட்டு போகிறதுக்காக, அவனை அழிக்கிறதுக்காக அவன் வந்து அந்த இடத்துல சிறையிருப்பை, அந்த கேப்டிவிட்டியை வந்து முற்றுகை போட்டு வைக்கிறான். அவன் எங்கேயுமே எந்த விதத்திலுமே அவன் தப்பிச்சே போக முடியாத அளவுக்கு முற்றுகை. ஒரு ராஜ்யத்துல இருந்து ராஜா வந்து முற்றுகை போடுறாங்க அப்படின்னா அந்த பட்டணத்துல இருக்கிறவங்க எங்கேயுமே தப்பிச்சு போகவே முடியாது. அத வந்து அவங்க அதுக்குள்ளேயேதான் இருந்தாகணும். அந்த அளவுக்கு முற்றுகை போடுறதுங்கிறது வந்து அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப ஒரு சாட்சியான ஒரு விஷயம். ஸோ அப்போ அதே மாதிரிதான் யோபோட வாழ்க்கையில அவன் வந்து என்ன செய்யறான், முற்றுகை போட்டு வைக்கிறான். எந்த விதத்திலுமே யோபுக்கு வந்து சான்ஸே இல்லை அவன் வெளியே போகிறதுக்கு, இதுல இருந்து தப்பிச்சு கொள்றதுக்கான வழியோ எதுவுமே பண்ணவே முடியல.
அவன் அப்படியே டோட்டலா வந்து ஆஹ் அதுல டம்ப் ஆன மாதிரியான ஒரு விஷயம் தான் யோபோட வாழ்க்கையில நடக்குது. சோ அப்போ அந்த சிறையிருப்புக்கு பிறகு பார்க்கும் பொழுது ஆண்டவர் அவனுக்கு அந்த ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை அந்த சிறையிருப்புல இருந்து அவனை மீட்டு கொண்டு வராது வந்ததுக்கு பிற்பாடு அவன் இழந்ததையும் எல்லாவற்றையும் ரெட்டிப்பாக கொடுக்கக்கூடியவராக இருக்கார். ஸோ அடுத்து இதுல பார்த்தோன்னா அப்போ யோபுக்கு வந்து எல்லாம் கொடுத்தாரு, அந்த ஸ்தானத்துக்கு கொண்டு வந்தாரு, எல்லாமே பண்ணினாரு. ஆனாலும் வந்துட்டு பார்த்தோம்னா அந்த வழிகள் அவனுக்கு இருந்து கொண்டே இருக்குல்ல, அந்த காரியங்கள் இப்படி நமக்கு நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே எல்லாமே நீங்க ரெஸ்டோர் பண்ணி கொடுத்தீங்க, எல்லாமே ஓகே தான். ஆனாலும் அவனுக்கு வந்து ஆடு மாடுகள் வந்துருச்சு, வேலைக்காரர்கள் எல்லாம் வந்தாங்க, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா இருந்திருக்காது. ஆனா அவனோட பிள்ளைகள் அவனோட மனைவி எல்லாம் போயிட்டாங்களே, அவங்கள நீங்க ரெஸ்டோர் பண்ணி கொடுக்கல. அப்ப அவனுக்கு அந்த வேதனைகள் இருந்து கொண்டேதானே இருந்திருக்கோ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்டப்போ ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம் தான் அது. அவனுக்கு வந்து அந்த ஞாபகங்கள் இருக்கலாம், ஆனா அந்த பெயின் என்ன செய்யாது இருக்காது. அதை வந்து முழுவதுமாக அது அப்படியே டிஸ்அப்பியர் ஆகும்படியாக, அது எல்லாம் மறைந்து போகும்படியாக செய்யறதுதான் இந்த ரெஸ்டோரேஷனுடைய ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் எனக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ அது மாதிரிதான் உங்களோட வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு விஷயத்த பிசாசு உங்களோட வாழ்க்கையில முற்றுகை போட்டு வித்தவுட் யுவர் பெர்மிஷன் உங்களுக்கு நீங்க அறியாமையே உங்களுக்கு எந்த ஒரு ஒரு இப்படிலாம் நடக்கும்னு நம்ம எதிர்பார்க்காத ஒரு நேரத்துல நிறைய விஷயத்த உங்ககிட்ட இருந்து பிசாஸ் எடுத்துக்கொண்டு போயிருந்திருக்கலாம். அல்லது வித்தவுட் யுவர் பெர்மிஷன் பிசாஸ் வந்து ஏதா ஒரு அழிவை உங்களுக்கு ஏற்படுத்தி இருந்திருக்கலாம். என்ன மாதிரியான சூழ்நிலைகள், அழிவுகளோ அல்லது ஒரு இழப்புகளோ எது நேரிட்டு இருந்தாலும் ஆண்டவர் இந்த நாட்களில வந்து உங்களோட லைஃப்ல அந்த எப்படி யோபுவுக்கு ஒரு ரெஸ்டோரேஷனை கொடுத்தாரோ அதே போல ஒரு ரெஸ்டோரேஷனை உங்க வாழ்க்கையிலும் தந்தருளுவார். ஆமீன். ஸோ இது இந்த காலகட்டம், இந்த நம்ம என் டைம்ல இருக்கிற இந்த காலகட்டம் வந்து இட்ஸ் லைக் ஒரு சீசன் ஆஃப் ரெஸ்டோரேஷன். இந்த காலகட்டத்துல நம்ம இழந்து போனவங்க, ஒருவேளை அவங்க மறித்தவங்களா இருக்கலாம், அல்லது நீங்க ஏதாவது ஒரு ஸ்தானத்துல இருந்து நீங்க வந்து துரத்தப்பட்டிருக்கலாம். அந்த ஒரு லைக் வந்து ஒருவேளை நீங்க ஒரு பிசினஸ் பண்ணி கொண்டு இருந்திருக்கலாம், அதுல மேபி லாஸ் ஆகி அது டோட்டலா அதை விட்டு வேற ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கேன், இப்போ ஒண்ணுமே இல்லாம நான் இருந்துட்டு இருக்கிறேன் அப்படி கூட நீங்க நினைக்கலாம். ஆனா இது சீசன் ஆஃப் ரெஸ்டோரேஷன். ஸோ இந்த சீசன்ல நீங்க எந்த ஸ்தானத்துல இருந்து வலுக்கட்டாயமாக அந்த ஸ்தானத்துல இருந்து வெளியேற்றப்பட்டீங்களோ அதே ஸ்தானத்துல ஆண்டவர் மறுபடியும் உங்களை கொண்டுட்டு வந்து வைக்க போகிறார். ஆமீன். ஸோ அப்ப இந்த காரியங்கள் எல்லாம் நான் மெடிடேட் பண்ணி கொண்டு இருக்கும்போது பாஸ்ட் 1 வீக் ஐ திங்க் நான் மெடிடேட் பண்ணி கொண்டே இருந்த ஐ சா லாட் ஆஃப் விஷன்ஸ் அண்ட் ட்ரீம்ஸ். எல்லாமே எனக்கு நிறைய காரியங்கள் ஆண்டவர் பேசினது உண்டு. ஸோ முக்கியமானதை மட்டும் நான் அப்பப்போ உங்களுக்கு சொல்றேன். ஸோ திஸ் இஸ் த சீசன் ஆஃப் ரெஸ்டோரேஷன். ஸோ சபை மேல ஆண்டவர் ஒரு பெரிய ரெஸ்டோரேஷனை இந்த நாட்கள்ல ஆண்டவர் பண்ண போகிறாரு. ஸோ உங்களோட லைஃப்ல எதெல்லாம் நீங்க இழந்திருக்கிறீங்களோ, எந்த ஸ்தானத்துல இருந்து நீங்க தள்ளப்பட்டீங்களோ அதே ஸ்தானத்துல ஆண்டவர் உங்களை கொண்டுட்டு வந்து வைக்க போகிறாரு. அந்த ஸ்தானத்துக்கு உங்களை வைக்கிறதுக்கு உங்களுக்கு என்னென்னலாம் ஆசீர்வாதங்கள் வேணுமோ, என்னென்னலாம் கனெக்ஷன்ஸ் உங்களுக்கு வேணுமோ அது எல்லாம் கொடுத்து உங்களை மறுபடியும் நீங்கள் இழந்து போன அந்த ஸ்தானத்துல ஆண்டவர் உங்களை மறுபடியும் நிலைநிறுத்துவார். ஆமீன். ஸோ நிலைநிறுத்தும் பொழுது நீங்க பாப்பீங்க உங்களோட லைஃப்ல லைக் டபுள் ஃபோல்டான பிளஸிங்ஸை நீங்க பார்க்க முடியும். ஸோ டபுள் ஃபோல்டான ஒரு பிளஸிங்ஸ் இழந்து போன நிற்கிறவங்களுக்கு ஆண்டவர் ரெஸ்டோரேஷனை கொடுக்கும் பொழுது ஒரு டபுள் ஃபோல்டான பிளஸிங்ஸை கொடுத்து அவங்கள திருப்தி செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஸோ யோபோட லைஃப்ல நம்ம பார்த்தோம்னா லைக் தலைமுட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவனுக்கு வந்து அவன் மறிக்கும் பொழுது 210 வயது இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 70 years வந்துட்டு ஆண்டவர் அவனுக்கு திரும்ப அந்த ரெஸ்டோரேஷனுக்கு பிறகு வாழ்க்கையை கொடுத்தாரு. ஸோ அப்போ யோபு வந்து திருப்தியாக அவன் மறித்தான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். பூரண வயசு உள்ளவனா அவன் திருப்தியாக மறித்தான். ஸோ அப்போ அவனோட வாழ்க்கையில அவன் இழந்து போன லைக் வந்து அவன் பட்ட வழிகள், அந்த வேதனை, அது எல்லாத்துக்கும் ஈடாக ஆண்டவர் அவனுக்கு எல்லாத்தையும் திரும்ப கொடுத்து அவனை வந்து திருப்தியாக அவன் 70 வருஷம் அதுக்கு பிறகு அவன் நிம்மதியாக வாழ்ந்து அவன் சந்தோஷத்தோட திருப்தியாக அவன் மறிக்கும்படியாக ஆண்டவர் செய்தார். ஸோ அதே போல உங்களோட லைஃப்லயும் என்னென்ன காரியங்களை நீங்க இழந்து போயிருந்தாலும் அதை எல்லாம் திரும்ப எந்த ஸ்தானத்துல இருந்து நீங்க விளக்கப்பட்டிருந்தாலும் திரும்ப அதே ஸ்தானத்துல ஆண்டவர் உங்களை கொண்டு வந்து வைத்து
நீங்க திருப்தியாக வாழும்படியாக, உங்களுடைய ஆத்துமா திருப்தியாக வாழும்படியாக ஆண்டவர் இந்த நாள்ல உங்களுக்கு செய்வார். ஆமென். சோ இந்த சீசன் ரெஸ்டோரேஷனுடைய சீசன். சபையில ஆண்டவர் இந்த காரியங்களை எல்லாம் செய்ய போகிறாரு. அண்ட் தென் ஆல்சோ திஸ் சீசன் ஆஃப் ரெசரக்ஷன். இந்த நாட்கள்ல இட்ஸ் லைக் எப்படி சொல்லலாம்னா அந்த ரிவைவல் ஆஃப் ரெசரக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒவ்வொரு சபை காலகட்டத்துல பார்க்கும் பொழுது ஒவ்வொரு விதமான ரிவைவல் இருந்துச்சு நம்ம பார்க்க முடியும். ஸோ லைக் ஹோலி ஸ்பிரிட் ரிவைவல், அண்ட் தென் வந்துட்டு அதுல வந்து ஹீலிங் ரிவைவல், ப்ராஃபசிஸ் ரிவைவல், இந்த மாதிரி நிறைய ரிவைவல்ஸ் வந்து நம்ம சர்ச்சில பார்க்க முடியும். ஸோ திஸ் இஸ் த எண்ட் டைம் ரிவைவல். வந்து இது எப்படி இருக்க போகுதுன்னா இட் வில் பி லைக் ரிசரக்ஷன் ரிவைவல். ஸோ நம்மளுடையவர்கள், நம்மளுடைய அன்புக்குரியவர்கள், நம்மளுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் இறந்து போயிருந்தாங்கன்னா அவங்களை எல்லாம் ஆண்டவர் இந்த நாட்கள்ல திரும்ப உயிரோடு கூட வரும்படியான ஒரு உயிர்த்தெழுதலினுடைய ஒரு எழுப்புதலின் காலமாக இந்த காலங்கள் இருக்க போகுது. ஸோ லைக் வந்து அதாவது ரெஸ்டோரேஷன். ஸோ நமக்கு இறந்து போன அந்த ஸ்தானத்தை மட்டும் இல்ல, நம்முடையவர்கள் இறந்து போயிருந்தாங்கன்னா அவங்களையும் ஆண்டவர் மீட்டு கொடுக்கறதான ஒரு சீசன் தான் இந்த சீசன். ஓகே. மேபி யோபோட வாழ்க்கையில அவர் வந்து இழந்து போன அதே அந்த பொண்ணுங்களையும் அவங்க பசங்களையும் கொடுக்கல. ஆனா பட் வந்து ஆண்டவர் அவங்களுக்கு வேற பிள்ளைகள் பிறக்கும்படியாக செய்யறாரு. ஈவன் தல்மோட்ல என்ன சொல்றாங்கன்னா லைக் வந்து ஆஃப்டர் தட் ரெஸ்டரேஷன் அவங்களுக்கு வந்து மோஸ்ட் வந்து 14 குழந்தைங்க இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. பட் நமக்கு வேதத்துல பார்க்கும்போது ஐ திங்க் நினைக்கிறேன். ஓகே. அப்போ அது மாதிரி அவங்களுக்கு எல்லா விதத்திலையும் அவங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்திருந்தாரு. அவங்களுக்கு வந்து இறந்து போன அந்த நபர்களை கொடுக்கல, ஆனா அது வேற ஒரு ப்ராசஸ் அங்க நடந்துச்சு. ஆனா இந்த எண்ட் டைம்ல வந்து நமக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தையும் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். ஓகே. அப்போ அந்த ரெட்டிப்பான ஆசீர்வாதத்துல அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த ரெஸ்டரேஷன் நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த இடத்துல வரப்போற ஒரு ரிசல்ட் என்னன்னா டபுள் ஃபோல்டு பிளஸிங்ஸ். ஸோ அதுதான் நம்ம பாக்குறோம். நம்பிக்கை உடைய சிறைகளே இந்த அரணுக்கு திரும்புங்கள், ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை தருகிறாருன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த நாட்கள் வந்து ஆண்டவர் சபையில ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை ரெஸ்டோரேஷனை வந்து அந்த ரெஸ்டோரேஷன் வந்து ஃபுல்னஸாக முழுமை அடைகிறதான ஒரு காலகட்டத்துல நம்ம இருக்கோம். ஸோ அப்போ அந்த ரெஸ்டோரேஷன் நடக்கும் பொழுதெல்லாம் அதனுடைய ரிசல்ட்டா என்ன வரும் அப்படின்னா டபுள் ஃபோல்டு பிளஸிங்ஸ். ஸோ அப்போ யோபோட வாழ்க்கையில அந்த டபுள் ஃபோல்டு பிளஸிங் வருது. அப்போ அதுல பார்த்தோம்னா அவனுக்கு முன்னாடி இருந்ததை விட நல்ல ஹெல்த், முன்னாடி இருந்ததை விட நல்ல ஒரு ஹோப், சந்தோஷம், நிம்மதி, அவன் எதெல்லாம் இழந்து போனா அது எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுக்குறாரு. அது மட்டும் இல்ல, ஸ்பெஷலா நம்ம பார்த்தோம்னா அவங்களுடைய பெண்கள் அவனுக்கு கொடுத்த அந்த குழந்தைகள் வந்து அந்த அளவுக்கு அவங்க ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாக இருந்தாங்க. ஸோ அதுல வந்து பார்த்தோம்னா அவர் 2வதா தீனால வந்து அவர் திருமணம் பண்ணுகிறாரு. அதுல அவங்களுக்கு பிறந்த அந்த 3 பெண் பிள்ளைகள்ல அதுல ஒரு 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 பொண்ணுதான் வந்துட்டு யோசேப்பு திருமணம் பண்ணின அந்த ஆஸ்நாத் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெடிஷ்னலா அதெல்லாம் சொல்லப்படுகிறது. ஓகே. அப்போ இது மாதிரி அவனுக்கு வந்து எல்லா விதத்திலுமே ஆசீர்வாதமாக இருந்தது. ஸோ அப்போ முதல்ல பிறந்த பிள்ளைகளை பத்தி அவ்வளவா வேதம் சொல்லல. ஆனா 2வது அந்த ரெஸ்டோரேஷனுக்கு பிறகு பிறந்த அந்த பிள்ளைகளை பத்தி சொல்லும் பொழுது அவர்கள் தேசத்திலேயே ரொம்ப சௌந்தரியம் உள்ளவர்களாக, அழகுள்ளவர்களாக அவங்க இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஸோ எல்லா விதத்திலுமே அவங்க பெயர் பெற்றவர்களாக இருக்கிறாங்க. ரெஸ்டோரேஷனுக்கு முன்னாடி பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து லைக் அவங்க எப்படிப்பட்ட ஒரு நார்மலான பிள்ளைகளா தான் இருந்திருப்பாங்க. ஏன்னா வேதத்துல வந்து யோபுவை பத்தி ரெஸ்டோரேஷனுக்கு முன்னாடி யோபுவை பத்தி அதிகமா புகழ்ந்து பேசின அந்த வேதாகமும் யோபோட பிள்ளைகளுடைய ஸ்டேட்டஸ் என்ன, அவங்களுடைய அந்த ஸ்பிரிச்சுவல் லெவல் என்ன, அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு அவ்வளவா சொல்லல. ஈவன் பார்த்தோம்னா அவங்க யோபு வந்து பயப்படுறாரு, இருந்ததா பாவம் செஞ்சிருவாங்களோன்னு சொல்லி அவங்கள பத்திரப்படுத்தணுங்கிறதுலயே அவர் வந்து ரொம்ப கான்பிடென்டா இருந்துட்டு இருந்தாரு, பலி செலுத்திட்டு இருந்தாருன்னு நம்ம பார்க்க முடியும். ஆனா ஆஃப்டர் த ரெஸ்டரேஷன் அவங்களுக்கு கிடைச்ச அந்த பிள்ளைகள் வந்து மற்ற எல்லா 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 மற்ற பிள்ளைகளை பார்த்திலும் அவங்க விசேஷம் உள்ளவங்களாக யோபுவை பத்தியும் எல்லா ஜனங்களும் வந்து ரொம்ப அவங்களுக்கு பெயர் பெற்றவர்களாக இருந்தாரு. அதே மாதிரி அவருடைய பிள்ளைகளும் எல்லார் முன்னாடியும் பெயர் பெற்றவர்களாக இருந்தாங்க. அந்த அளவுக்கு அவரு மேலையும் ஒரு கீர்த்தியும் புகழ்ச்சியும் அவர் மேலையும் இருந்தது. அவருடைய பிள்ளைகளை பற்றியும் ஒரு கீர்த்தியும் புகழ்ச்சியும் எல்லா இடங்கள்லயும் பரவினது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். ஸோ
ஸோ அந்த அளவுக்கு ஆண்டவர் அவங்களுடைய அந்த ரெஸ்டரேஷனுக்கு பிறகு கிடைச்ச ஆசீர்வாதங்கள் வந்து முன்பு இருந்த ஆசீர்வாதத்தை காட்டிலும் ஒரு அடுத்த லெவலான ஒரு க்ளோரி அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ அப்ப ரெஸ்டரேஷன் நடக்கும் பொழுதெல்லாம் என்ன ஆகுதுன்னா மகிமை மேல மகிமை. ஸோ ஒரு நாளும் ஆண்டவர் ரெஸ்டரேஷன் கொடுக்கும் பொழுது நம்ம கீழே போக போறது இல்லை. பிகாஸ் வந்து நம்மளோட லைஃப்ல ஏதோ ஒரு அழிவை நமக்கு கொண்டுட்டு வரான், அல்லது ஏதோ ஒரு விதமான ஒரு லைக் ஒரு பிரச்சனை நமக்கு கொண்டுட்டு வருது அப்படின்னு நமக்கு சொல்லும் பொழுதெல்லாம் ஆண்டவர் நமக்கு ரெஸ்டரேஷனை கொடுக்குறார். அந்த ரெஸ்டரேஷனுக்கு பிறகு நம்ம அந்த ரெஸ்டரேஷனுக்கு முன்னாடி என்ன க்ளோரியில இருந்தோமோ, என்ன ஆசீர்வாதத்தில் இருந்தோமோ, ஆஃப்டர் த ரெஸ்டரேஷன் அடுத்த லெவலுக்கான ஒரு மகிமைக்குள்ளதான் நம்ம போவோம் ஒழிய ஒரு நாளும் நம்ம கீழே வர்றதே கிடையாது. ஆமீன். ஸோ அப்ப கிறிஸ்துவுக்குள்ள நம்ம இருக்கிற நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் வந்து ப்ரமோஷன், நெக்ஸ்ட் லெவல் ப்ரமோஷன் தான் கொடுத்துட்டே இருப்பாங்களே ஒழிய டீ ப்ரமோட் பண்ணுகிற கடவுள் கிடையாது. ஆமீன். ஸோ அப்போ யோபுட வாழ்க்கையில அவனுக்கு மேல மட்டும் அந்த கீர்த்தியும் புகழ்ச்சியும் இல்லை, அவன் பிள்ளைகளை குறித்தும் ஒரு கீர்த்தியும் புகழ்ச்சியும் தேசம் எங்குமே பரவி இருந்ததை நம்ம பார்க்க முடியும். ஸோ அப்போ ரெஸ்டரேஷன் நடக்கிற இடத்துல பார்த்தோம்னா முதல்ல வர்றது என்ன அப்படின்னா அவங்களுக்கு தேவனுடைய மகிமை, அந்த அழகு, அந்த சௌந்தரியம், அது எல்லாம் அவங்க மேல வரக்கூடியதாக காணப்படும். ஸோ அதுதான் அந்த ரெஸ்டரேஷன் நடக்கிற ப்ராசஸ்னுடைய அந்த ஃபர்ஸ்ட் திங். அதுதான் இட்ஸ் லைக் அ பேக்கேஜ். இப்போ சொல்ற மாதிரி எப்படி ஒரு க்ளோரி வந்து ஒரு பேக்கேஜோ, லைக் ரெஸ்டரேஷன் இஸ் ஆல்சோ லைக் ஒன் பேக்கேஜ். ஸோ அதுல வந்து ஆண்டவர் ரெஸ்டரேஷன் கொடுக்கும் பொழுது அதுல வந்து முதல்ல நமக்கு வெளிப்படுறது ஆண்டவருடைய மகிமை, அந்த வெளிச்சம் நம்ம மேல உதிக்கும். அடுத்த வேலை பார்க்கும் பொழுது டபுள் ஃபோல்டான பிளஸிங்ஸ், நெக்ஸ்ட் லெவலான க்ளோரி எல்லாமே அதுல இருக்கிற ஒரு லைக் ஒரு பேக்கேஜ். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போற செகண்ட் எக்ஸாம்பிள் வந்து தாவீது. ஸோ தாவீதுடைய வாழ்க்கையிலும் இந்த ரெஸ்டோரேஷன் நடந்திருக்கு. எந்த இடத்துல வேதாகமத்துல இந்த ரெஸ்டோரேஷன் மறுசீரமைப்பு இந்த ஷூ அப்படிங்கிற வார்த்தை கொடுத்திருக்காங்க அப்படின்னா 2 சாமுவேல் 16:11 சொல்லப்பட்டிருக்கும். பின்னும் தாவீது அபிசாயையும் தன் ஊழியக்காரர் எல்லாரையும் பார்த்து, இதோ என் கர்ப்ப பிறப்பான என் குமாரனே, என் பிராணனை வாங்க தேடும் போது இந்த பென்யமீனன் எத்தனை அதிகமாய் செய்வான், அவன் தூஷிக்கட்டும், அவன் அப்படி செய்ய கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைகளுக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்றான். சோ இந்த சம்பவங்கள் நமக்கு தெரியும். தாவீது அவனுடைய மகனால அவன் அரண்மனை விட்டு துரத்தப்பட்ட போது அவன் வனாந்திரத்துக்கு போகிறான். அவன் வனாந்திரத்துக்கு போய்கொண்டிருந்த நேரத்துல அந்த இடத்துல வந்துட்டு அவனை தூஷிக்கிறாங்க. அப்போ தூஷிக்கும் பொழுது அவங்க என்ன பண்றான், அந்த அபிஷாய பார்த்து அவன் சொல்றான், சரி இவன் வந்து எவ்வளவு தூஷிக்கிறானோ தூஷிக்கட்டும், இவன் எந்த அளவுக்கு அவன் வந்து தூஷிக்கிறானோ அப்படின்னா என்னன்னா அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு கேர்ஸ், எந்த அளவுக்கு இவன் என்னை சபிக்கிறானோ அந்த அளவுக்கு அதற்கு ஈடாக ஆண்டவர் எனக்கு என்ன செய்யட்டும், நன்மையை செய்யட்டும், அதை எனக்கு நீதி சரி கட்டட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தாவீது சொல்றாரு. ஸோ அந்த இடத்துல பார்த்தோன்னா சரி கட்டுவார் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இங்கிலீஷ்ல பார்த்தோன்னா it may be that the Lord will look on my affliction and that the Lord will requite me good for his cursing this day. requite, repay அந்த இடத்துல கொடுத்திருக்கிற வார்த்தை வந்து ஷூ அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ரெஸ்டோரேஷன் பண்ணட்டும், அந்த ரெஸ்டோரேஷன் ப்ராசஸ் என் வாழ்க்கையில நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தாவீது இந்த இடத்துல சொல்றாரு. அங்க சொல்லப்பட்டு இருக்கிற நன்மை அப்படிங்கிற வார்த்தை குட் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிற இடத்துல சோ அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சோ அப்படின்னாக்கா இட்ஸ் லைக் விச் மீன்ஸ் டு பி இன் ஹார்மனி வித் காட். அதாவது கடவுள் கிட்ட இருந்து நமக்கு அவர்கிட்ட என்னென்னலாம் நன்மை இருக்கோ அது அத்தனையும் எனக்கு வந்து சேரட்டும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதே போல அவன் சொல்றான், இவன் வந்து எனக்கு சபிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சபிக்கிற அந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தை என்னன்னா தயாள் அப்படின்னா இட் மீன்ஸ் டு ஸ்லைட் ஆர் டி லிட்டில் சம்மன். அதாவது அவன் வந்து ரொம்ப கீழ்த்தரமா பேசுறது. அப்போ அவன் தாவீதை வந்து என்ன பண்றாங்க, ரொம்ப கீழ்த்தரமா பேசுறாங்க. லைக் வந்து அவனை ரொம்ப ஒரு மாதிரி லைக் எப்படி சொல்லனா தரம் கெட்ட லெவலுக்கு அவங்க என்ன பண்றாங்க, ரொம்ப மோசமா அவனை பத்தி பேசுறாங்க, சபிக்கிறாங்க. இந்த மாதிரி காரியங்கள்லாம் அந்த இடத்துல நடந்து கொண்டு இருக்கு. அவனை தூஷிக்கிறாங்க, சபிக்கிறாங்க எல்லாம் பாக்குறோம். அப்ப தாவீது சொல்றாரு, இந்த தூஷணிக்கு தகுந்த இந்த தூஷித்து கொண்டு இருக்கான், இத வந்து ஆண்டவர் எனக்கு என்ன செய்யட்டும், ரெஸ்டரேஷன் பண்ற அந்த ப்ராசஸ் இங்க நடக்கட்டும்னு தாவீது சொல்றாரு. ஸோ அப்ப அந்த இடத்துல எப்படி யோபுவோட வாழ்க்கையில
ரெஸ்டரேஷன் ப்ராசஸ் நடந்துச்சோ அதே மாதிரி தாவீதோட வாழ்க்கையிலும் அந்த இடத்துல ஒரு ரெஸ்டரேஷன் நடக்குது. ஸோ அப்போ அந்த ரெஸ்டரேஷன் நடக்கும் பொழுது அவனுடைய ராஜ்யத்தை திரும்ப ஆண்டவர் அவனுக்கு மீட்டு கொடுக்கக்கூடியவராக இருந்தார். ஸோ அப்போ எப்போல்லாம் அந்த ரெஸ்டரேஷன் நடக்குதோ அந்த அந்த இடத்துல வந்து நம்ம நம்ம ஒருவேளை இப்போ வந்து நீங்க தனிப்பட்ட விதத்துல உங்களோட குடும்பத்துல நீங்க வந்து நிறைய விஷயங்களை இழந்திருக்கலாம். அப்ப ஆண்டவர் உங்களுக்கு அந்த ரெஸ்டரேஷன் ப்ராசஸ பண்ணும் பொழுது நீங்க எதையெல்லாம் இழந்தீங்களோ அதை உங்களுக்கு திரும்ப மீட்டு கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாம அந்த உங்களுடைய அடுத்து உங்களுடைய சந்ததிகள்ல யாருக்குமே இப்படிப்பட்ட ஒரு அழிவு வராதபடிக்கான திரும்பவும் இப்படிப்பட்ட ஒரு ஒரு நஷ்டத்தை உங்க சந்ததிகள்ல யாரும் பெற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு ஒரு பெரிய ஒரு ப்ராசஸ் தான் அந்த இடத்துல நடக்கக்கூடியதாக இருக்கு. இந்த ரெஸ்டரேஷன் அப்படிங்கிறது ஒரு நபருக்கான காரியம் இல்ல, அது தலைமுறைகளுக்கான ஒரு காரியமாக இருக்குது. ஸோ அப்போ இதுல பார்த்தோம்னா இப்ப வந்து அந்த இடத்துல வந்து இந்த ஷூ அப்படின்னு சொல்லப்படுறது வந்து இட்ஸ் லைக் எபிரேய வார்த்தையில பார்க்கும் பொழுது இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் பெத், வாவ் அண்ட் ஷின் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஷின் அப்படிங்கறது வந்து எதுக்காக என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா 3 வார்த்தைகள் அடங்கிய ஒரு காம்பினேஷன் தான் வந்து ஷூன்னு சொல்லப்படுறது. அந்த சின் அப்படிங்கறது வந்துட்டு என்ன அர்த்தம் அப்படின்னா டிவைன் பிரசன்ஸ். ஸோ அந்த டிவைன் பிரசன்ஸ் அப்படிங்கறது வந்து ஆண்டவருடைய அந்த பிரசனத்தை வந்து நம்ம சார்ந்து கொள்கிறது, அந்த பிரசனத்துக்குள்ள நம்ம இருக்கிறதுன்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா யூதர்கள் வந்து அந்த பிரசன்ஸுக்குள்ளேயே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ப்ரொடெக்ஷன் நமக்கு வேணும், கடவுளுடைய அந்த பிரசன்ஸ்குள்ள நான் இருக்கிறது தான் எனக்கு ப்ரொடெக்ஷன், அந்த ப்ரொடெக்ஷன் எனக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஒரு அவங்களுடைய கைகள்ல வந்து ஒரு இது மாதிரி கட்டியிருப்பாங்க, ஒரு வசனம் இது மாதிரி கட்டியிருப்பாங்க. அண்ட் தென் வந்து அவங்களுடைய வாசல்ல வந்து அந்த வசனத்தை அவங்க வந்து எழுதியிருப்பாங்க. அது வந்து மெசூசா பிரேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அது வந்து எதுக்காக சொல்லப்படுறது அப்படின்னு பார்த்தோம்னா தலைமுறைகளுக்காக அது சொல்லப்படுகிறதான ஒரு காரியம். ஸோ அப்ப தலைமுறைகளுக்கு வந்து அந்த லைக் வந்து அந்த தலைமுறைகள் எல்லாம் ஆசிர்வதிக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து எப்போதும் அந்த வார்த்தைகள் அந்த வந்து வார்த்தைகளை வந்து நினைவு கூர்ந்து அதுக்கு நன்றி சொல்லி கொண்டே இருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து டிவைன் பிரசன்ஸ் சொல்லப்படுறது. ஸோ அதே வார்த்தை தான் இந்த ரெஸ்டோரேஷன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிற இடத்துலயும் இருக்கு. ஸோ அப்ப ரெஸ்டோரேஷன் நடக்குது அப்படின்னா அது ஒருவருக்கான ரெஸ்டோரேஷன் கிடையாது, அது உங்களுடைய தலைமுறைகளுக்கான ஒரு ரெஸ்டோரேஷனாக காணப்படுகிறது. ஐ மீன் ஸோ அப்போ வந்து யோபுடைய வாழ்க்கையில நம்ம பாக்குறோம், ஆண்டவர் வந்து அவன் இழந்து போன அவன் நிறைய பிரச்சனைகளை அவன் வந்து சந்திச்சான், நிறைய விஷயத்த அவன் இழந்து போனா, அதுக்கு எல்லாத்துக்கும் ஈடாக அவனுக்கு எல்லாத்தையும் ஆண்டவர் மீட்டு கொடுக்கிறாரு. ஸோ அந்த திரும்ப அந்த அவன் அடைந்ததான அந்த கேப்டிவிட்டியோ அவன் இழந்து போன அந்த ஆசீர்வாதங்களோ அவன் எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டான். ஆனா அதே விஷயம் வந்து திரும்ப அவனுடைய சந்ததிகள்ல யாருக்குமே வர கிடையாது, அது அதோட முடிஞ்சிருச்சு. அப்போ ஆண்டவர் வந்து அவனுக்கு ரெஸ்டோரேஷன் கொடுத்தது வந்து அவன் தலைமுறைகளுக்கும் சேர்த்தியான ஒரு ஆசீர்வாதத்தை அவனுக்கு கொடுக்கிறார். அதே மாதிரி பார்த்தோம்னா தாவீதோட வாழ்க்கையில அவன் அவனுடைய ராஜ்யத்தை இழந்து போய் அவன் வந்து வனாந்தரத்துல போகிறான். அந்த நேரத்துல ஆண்டவர் அவனுக்கு ரெஸ்டோரேஷன் கொடுக்கிறாரு. அதுக்கு பிற்பாடு அவன் ஒரு நாளும் திரும்ப அவனோட ராஜ்யத்தை அவன் இழந்து போக கிடையாது. ஸோ அதுக்கு பிறகு பார்த்தோம்னா ஸோ அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா அவனோட வாழ்க்கையில வந்து எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் அவனுக்கு கொடுத்திருந்தாரு. அந்த ராஜ்யம் வந்து ஒரு நாள் திரும்பவும் வந்து எடுக்கப்படவே கிடையாது. இயேசு கிறிஸ்து அவனுடைய அந்த ராஜ்யத்துல வந்து அவர் நிலைநிற்கிறவராக இருக்கிறார். ஸோ அப்ப அந்த ரெஸ்டோரேஷன் அப்படிங்கும் பொழுது ஒரு நபருக்கான ஒரு ப்ராசஸ் மட்டும் கிடையாது, அது தலைமுறைகளுக்கான ஒரு ஆசீர்வாதத்தை குறிக்கிறதாக இருக்கு. அது மட்டும் இல்ல, ரெஸ்டோரேஷன் நடக்கும் பொழுது மகிமை மேல நம்ம மகிமை அடையக்கூடியவர்களாக நம்ம காணப்படுகிறோம். ஸோ அதுல நம்ம பார்த்தோம்னா வேதாகமத்துல யோபு 42:10, எசேக்கியல் 39:25, 2 சாமுவேல் 16:12, உபாகமம் 30:3. ஸோ இந்த இடத்துல எல்லாமே வந்து இந்த ஷூ அப்படிங்கிற வார்த்தைகள் தான் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதுல வந்து பார்த்தோம்னா இந்த இந்த பகுதிகள் இந்த வசனங்கள் எல்லாமே வந்து
இந்த மறுசீரமைப்பு அப்படிங்கிற ப்ராசஸ் தான் ஆண்டவர் இந்த இடத்துல பண்ணியிருக்கிறாருன்னு பார்க்க முடியும். ஓகே, அடுத்து நம்ம மூணாவது ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்க போகிறோம். மூணாவது பார்த்தோம் அப்படின்னாக்கா ஆண்டவருடைய திட்டம், கிரியேஷன், அதுல வந்து எப்படி அவர் ரெஸ்டோரேஷனை கொண்டுட்டு வந்தாரு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா நமக்கு அவருடைய படைப்பு ஆதியாகமம் 1வது அதிகாரம் 1வது வசனத்துல பார்த்தோம்னா நமக்கு சொல்லப்பட்டிருக்கும், இந்த பிகினிங் காட் கிரியேட்டட் தி ஹெவன் அண்ட் தி எர்த். அப்போ அவர் முதல்ல அவர் வந்து ஒரு படைப்பு, அந்த இடத்துல ஒரு கிரியேஷன் நடக்குது. அதுக்கடுத்து 2வது வசனத்துல பார்த்தோம்னா அது ஒழுங்கின்மையாக இருந்துச்சு அப்படின்னு பாக்குறோம். நமக்கு அது தெரியும். பிசாசு என்ன செய்யறான், அவர் படைப்புதான அந்த படைப்புகளை வந்து அவன் எல்லாத்தையும் அழிக்கக்கூடியவனாக காணப்படுகிறான். திரும்ப 3வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம், அவர் வெளிச்சம் உண்டாகட்டும்னு சொல்லி ஒவ்வொன்னா உண்டாக்குறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ இப்ப இந்த ரெஸ்டோரேஷன் அப்படிங்கிற அந்த ப்ராசஸ் வந்து எங்க ஆரம்பமாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ஆதியிலேயே அவருடைய கிரியேஷன்லயே ஆரம்பமாயிருச்சு. ஸோ 1வது அதிகாரம் 1வது வசனம் கிரியேஷன், 1வது அதிகாரம் 2வது வசனம் ரெஸ்டோரேஷன், ரைட்? அப்போ நான் ஏற்கனவே சொன்னேன், ரெஸ்டோரேஷன் நடக்குது அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஆவியானவருடைய அசைவாடுதல் இருக்கும் அப்படின்னு. ஸோ அது எல்லாம் சரி பண்ணக்கூடியவராக இருக்கிறார். ஸோ அதே மாதிரிதான் யோபோட வாழ்க்கையிலும் நடந்துச்சு, அதே போலதான் தாவீதோட வாழ்க்கையிலும் நடந்தது. ஸோ அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ரெஸ்டோரேஷனை கொண்டுட்டு வராரு அப்படின்னா அதுல வந்து பார்க்கும் பொழுது அவனோட ஆவியானவருடைய அசைவாடுதல் அவன் மேல இருக்கும். அடுத்தது ஆண்டவருடைய வார்த்தை வெளிப்படும். அடுத்து அவருடைய மகிமை வெளிப்படும். அதுக்கு அடுத்தது அவன் இழந்து போன எல்லாவற்றையும் ஆண்டவர் அவனுக்கு திரும்ப ரெட்டிப்பாக கொடுத்து அவன் இழந்து போன ஸ்தானத்துல கொண்டுட்டு வந்து வைக்கக்கூடியவராக இருக்கிறார். ஸோ அப்போ இந்த பூமியோடைய அந்த பிளான்ல பார்க்கும் பொழுது 1வது அதிகாரம் 1வது வசனம் அவருடைய சிருஷ்டிப்பு, 1வது அதிகாரம் 2வது வசனம் ரெஸ்டோரேஷன், மறுசீரமைப்பு. ஸோ அதுலதான் வந்து அவர் என்ன செய்யறாருன்னா எல்லாத்தையும் உண்டாக்குறாரு. அதுக்கடுத்து நம்ம பார்த்தோம்னா அங்க இருந்து அந்த ரெஸ்டோரேஷன் ஆரம்பமாகுது. அடுத்து ஆதியாகமும் 3வது ரெஸ்டோரேஷன் எல்லாம் ஆரம்பமாகிடுச்சு. அந்த ரெஸ்டோரேஷன்ல தான் ஏதேன் தோட்டமும் வருது. ரெஸ்டோரேஷனுக்குள்ள வந்ததுதான் ஆதாம் ஏவாள். நம்ம என்ன சொல்லுவோம்னா அது வந்து ரெஸ்டோரேஷன் கிடையாது, அது வந்து படைப்புன்னு சொல்றோம். ஆக்சுவலா அது அப்படி கிடையாது, ரெஸ்டோரேஷனுக்குள்ளதான் இது எல்லாமே நடந்துச்சு. ஸோ ஆதியாகமம் 1:1 மட்டும்தான் அது வந்து சிருஷ்டிப்பு, படைப்பு. ஆதியாகமம் 1:2 இருந்து நடந்தது எல்லாமே வந்து ரெஸ்டோரேஷன், அது வந்து படைப்பு கிடையாது. அவருடைய பிளான், அந்த ஃபர்ஸ்ட் அவர் என்ன பண்றாரு, வானத்தையும் பூமியும் படைச்சிடுறாரு. அதுதான் வந்து அவருடைய படைப்பு. அதுக்கு பிறகு படைத்ததை வந்து அவன் கெடுத்ததுனால திரும்ப அதை ரெஸ்டோர் பண்றாரு. அதுதான் வந்து 2வது வசனத்துல இருந்தே நம்ம பார்க்க முடியும். அந்த ரெஸ்டோரேஷனுடைய ப்ராசஸ் வந்து 2வது வசனத்துல ஆரம்பமாகுது. அதுக்கு பிறகு ஆண்டவர் வந்து திரும்ப ஒவ்வொன்னா எல்லாத்தையுமே உருவாக்குறாரு. லைக் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெஸ்டோரேஷன் நடக்கும் பொழுது மகிமை மேல மகிமை அடையும். ஒரு லெவல்ல இருந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போவோம். அதேதான் ஆண்டவரும் அந்த ஆதியாகமத்துல பண்ணினதை நம்ம பார்க்க முடியும். ஸோ அப்போ வந்து வெறும் வானத்தையும் பூமியும் படைத்திருந்தவர் அந்த இடத்துல அழிவு ஏற்பட்ட உடனே அந்த இடத்துல ரெஸ்டோரேஷன் ஆரம்பிக்கிறாரு. அப்போ முதல்ல இருந்த படைப்பு வந்து சாதாரணமாக லைக் வந்து வெறும் வானமும் பூமி மட்டும்தான் இருந்தது. ஏஞ்சல்ஸ் இருந்தாங்க, இவ்வளவுதான் காரியங்கள் இருந்தது. ஆனா அந்த அழிவு வந்ததுக்கு பிற்பாடு அவர் ரெஸ்டோரேஷன் ஆரம்பிக்கிறாரு. பூமி வந்து அடுத்த லெவல் குளோரிக்குள்ள வருது. அதுதான் வந்து வெளிச்சம் வருது, சூரியன் வருது, மீன்கள், மனுஷர்கள், ஏதேன் தோட்டம், அது எல்லா காரியங்களும் வருது. அடுத்து பார்த்தோம்னா ஆதியாகமம் 3:4 வரைக்கும் பார்த்தோம்னா மனுஷன் பாவம் செய்யறான். பாவம் செஞ்ச உடனே ஆண்டவர் வந்து அவன் என்ன செய்யறாரு, நீ வந்து இந்த தோட்டத்துல இருக்க முடியாது, நீ வெளியே போயிருன்னு சொல்றாரு. ஸோ அதுல ஆதியாகமம் 3:19 அந்த வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்பும் மற்றும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் பூசிப்பாய், நீ மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். ஸோ அப்ப அந்த இடத்துல திரும்பும் மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ யூ ஷால் ஈட் பிரெட் அன்டில் யூ ரிட்டர்ன் டு த கிரவுண்ட் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த திரும்புவாய், ரிட்டர்ன் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த இடத்துலயும் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை வந்து ஷூ அப்படின்னு தான். ஸோ ஷூ அப்படிங்கிறது வந்து அதான் சொன்ன மாதிரி ரெஸ்டோரேஷன் அப்படிதான். அப்ப ஆண்டவர் அங்க என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அவனை வந்து சபிக்க கிடையாது, அங்க சொல்லியிருக்கிறாரு, நீ வந்து அதாவது ஏதேன்ல இருந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் நீ இழந்து போயிட்ட, திரும்ப அந்த ஆசீர்வாதம் வந்து உனக்கு ரெஸ்டோர் ஆகும். அந்த ரெஸ்டோரேஷன் நடக்கிற வரைக்கும் நீ இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது அப்படிதான் அவனை சொல்லி அவனை வெளியே அனுப்பி இருக்கிறாரு.
அவனை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆண்டவர் வந்து சபிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு. ஆண்டவர் ஒரு நாளும் நம்மளை சபிக்கிற கடவுள் கிடையாது. சோ அவர் எப்பவுமே நம்மளை ஆசீர்வதிக்கிறதா வசனத்துல நம்ம பாக்குறோம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதுதான் கர்த்தருக்கு பிரியம் சொல்லிட்டு. சோ அப்ப எப்பவுமே வந்து அவர் நம்மள ஆசீர்வதிக்கிறதுதான் விரும்புகிறவரை ஒழிய நம்மை வந்து சபிக்கிற கடவுள் கிடையாது. சோ அப்ப வந்து அவன் பாவம் செஞ்சுட்டான், அதனால அவனுக்கு சபிச்சாரு. அது வந்து அங்க அப்படி கொடுக்கவே கிடையாது. அங்க கொடுத்திருக்கிற வார்த்தை வந்து உன்னை நான் வந்து மறுசீரமைப்பேன், அது வரைக்கும் நீ இந்த ஆசீர்வாதத்துக்குள்ள வர முடியாது அப்படின்னு தான் அவர் பெரிய ஒரு மனஸ்தாபத்தோட தான் அவனை வெளியவே அவர் அனுப்பக்கூடியவராக இருக்கிறாரு. ஏன்னா இட்ஸ் லைக் ஒரு ப்ராசஸ். அது வந்து ஒரு கிரைட்டீரியா. அந்த கிரைட்டீரியா படிதான் கடவுள் நடக்க முடியும். அதுலதான் அவனை வந்து வெளியே அனுப்புறாரு. அப்ப அவர் சொல்றாரு, நீ நீ வந்து என்ன பண்ணிருக்க, உனக்கு நீ பாவம் செஞ்சுட்டீங்க. சோ அதனால இதை நீங்க கண்டினியூ பண்ண முடியாது, இந்த ஆசீர்வாதத்துக்குள்ள நீ இருக்க முடியாது. உனக்கு நான் வந்து சீக்கிரத்துல ஒரு ரெஸ்டரேஷனை கொடுக்க போறேன். அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. நான் திரும்பும் நீ பூமிக்கு திரும்பும் மட்டும்தான் என்னன்னா அங்க என்ன கொடுக்க சொல்லியிருக்காங்கன்னா, உனக்கு நான் ரெஸ்டரேஷன் இந்த நான் கொடுக்குற வரைக்கும் மனுக்குலத்துக்கு பூமிக்கு சபிக்க இப்ப வந்து பாவம் செஞ்சதுனால பூமியும் சரி மனுக்குலமும் எல்லாமே வந்து அது பாவத்தினால லைக் வந்து தீட்டுப்பட்டு இருக்கு, கவர் ஆயிருக்கு, பாவத்தினால நிறைஞ்சிருக்கு. அது எல்லாம் நான் ரெஸ்டோர் பண்ணி கொடுக்குற வரைக்கும் நீங்க திரும்ப இந்த ஆசீர்வாதத்துக்குள்ள வர முடியாது, நீங்க இதை அனுபவிக்க முடியாதுன்னு தான் ஆண்டவர் அவன் கிட்ட சொல்றாரு. ஸோ ஃபர்ஸ்ட் ரெஸ்டோரேஷன் எங்க நடந்துச்சுன்னா ஆதியாகமம் 1:2. அடுத்த ஒரு ரெஸ்டோரேஷனுக்கான வாக்கு தத்துவம் எங்க கொடுக்கப்படுது, ஆதியாகமம் 3:19. ஸோ அப்போ ஒரு 2 விதமான அழிவு பிசாசு கொண்டு வருது ஆரம்ப காலத்திலேயே. ஒண்ணு ஆண்டவர் படைத்த உடனே அவர் வானத்தை பூமி படைத்த உடனே ஒரு அழிவை கொண்டுட்டு வருது. ரெண்டாவது பார்க்கும் பொழுது பார்த்தோன்னா மனுஷனை படைச்ச உடனே அவனுக்கு வந்து ஒரு அழிவை கொடுத்து அவங்களையும் வெளியே தள்ளுது. ஸோ அவ பிசாசு எந்த இடத்துல எல்லாம் அழிவை கொண்டு வரானோ, எந்த இடத்துல எல்லாம் சிறையிருப்பு கொண்டு வரானோ, ஜனங்களை சிறைப்பிடிக்கிறானோ அந்த இடத்துல எல்லாம் ஆண்டவர் ரெஸ்டோரேஷனை கொடுத்து அவங்களுக்கு அவங்க நெக்ஸ்ட் லெவலான ஒரு குளோரிக்குள்ள கொண்டு போகக்கூடியவராக இருக்கிறார். ஸோ அடுத்த ரெஸ்டோரேஷன் எங்க வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா லைக் நோவாவுடைய காலத்துல. ஸோ அப்போ நோவாவுடைய காலத்துல இப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா திரும்ப அந்த ரெஸ்டோரேஷன் அந்த இடத்துல வரக்கூடியவராக இருக்கு. அப்போ ஆண்டவர் ஆதாம் கிட்ட சொன்ன அந்த ரெஸ்டோரேஷன் என்ன பண்ணுது அப்படின்னா திரும்ப எல்லாத்தையும் அழிச்சிட்டு ஒரு புதிய ஒரு பூமியை அவங்களுக்கு கொடுக்குறாரு. பாவமே இல்லாத ஒரு பூமியை கொடுக்குறாரு. அப்போ அந்த இடத்துல நோவாவுடைய அந்த வசனங்கள்ல பார்த்தோம்னா நிறைய இடத்துல வந்து புறா வந்து வெளியே போய் வந்துச்சு, காகம் வெளியே போய் வந்துச்சு, தண்ணி வந்து திரும்ப பூமிக்குள்ள போச்சு அப்படின்னா அந்த வசனங்கள் இருக்கும். இது திரும்ப திரும்பன்னு இருக்கிற இடத்துல எல்லாமே வர வார்த்தைகள் வந்து ரெஸ்டோரேஷன் தான், ஷூன்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ வந்து ஆதியாகமத்துல ஒரு அந்த அடுத்த ரெஸ்டோரேஷன் வந்து நோவாவோட காலத்துல ஆண்டவர் பண்றாரு. எல்லாத்தையும் மாத்திட்டு திரும்பவும் அவங்களுக்கு ஒரு புதிய உலகத்தை கொடுக்குறாரு. ஸோ அப்ப கடவுள் வந்து நோவாவுடைய காலத்துல அந்த ஜலத்தினால கொடுத்தது வந்து ஜனங்களை அழிக்கிறது வந்து அவருடைய நோக்கம் இல்ல, அந்த இடத்துல ஒரு ரெஸ்டோரேஷனை கொடுக்கணுங்கிறது தான் அவருடைய திட்டமாக இருந்துச்சு. ஸோ அப்ப அந்த இடத்துல ஒரு ரெஸ்டோரேஷனை கொடுத்து திரும்ப எல்லாத்தையும் புதுப்பிக்கிறாரு. அப்போ பிசாசு எல்லாம் அழிவை கொண்டு வரான், அங்க சோதம் குமரா மாதிரியான பாவங்கள் பெருகுது, எல்லாத்தையும் அவன் வந்து ஒண்ணு இல்லாம பண்ணுகிறான், பாபேல் கோபுரத்தை கட்ட வைக்கிறான், நிறைய அழிவுகளை கொண்டு வந்து கொண்டே இருக்கான். எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்தமாக கடவுள் என்ன செய்யறாரு, அவங்களுக்கு வந்து திரும்ப ஒரு ரெஸ்டோரேஷனை கொடுக்கறதுக்காக தான் ஒரு பிளட் அந்த இடத்துல ஆண்டவர் அனுப்பக்கூடியவராக இருக்காரு. அதுக்கடுத்து பார்த்தோம்னா இந்த ரெஸ்டோரேஷன் எங்க வேதாகமத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தா ஆபிரகாமுடைய வாழ்க்கையில. ஸோ ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 14வது அதிகாரத்துல ராஜாக்களுக்கு எல்லாம் சண்டை நடக்குது. அந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா லோத்துமே என்ன செஞ்சிடறாங்க, அந்த சோதோம்ல இருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா ஆபிரகாம் வந்து எல்லாத்தையும் மீட்டு கொண்டு வந்தான் அப்படின்னு இருக்கு. அப்படின்னா அங்க நடந்தது வந்து என்னன்னு பார்த்தா ரெஸ்டோரேஷன். அங்கேயும் வந்து இந்த ஷூ அப்படிங்கிற வார்த்தை தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அங்கேயும் அந்த ஒரு ரெஸ்டோரேஷன் நடந்திருக்கு. அதனாலதான் அவன் என்ன செய்யறான், எல்லாத்தையுமே வந்து மீட்டு கொண்டு வரான். திரும்பவும் அவன் இழந்து போகல. எப்பெல்லாம் கடவுள் நமக்கு ரெஸ்டோரேஷன் ஒரு காரியத்துல கொடுக்குறாரோ திரும்ப அது நம்ம இழந்து போகவே மாட்டோம், அடுத்தடுத்த லெவலுக்கு நம்ம போய்கொண்டே இருப்போம். அடுத்து யாருடைய வாழ்க்கையில இந்த ரெஸ்டோரேஷன் பார்த்தோம்னா ஆகாருடைய வாழ்க்கையில. அப்போ அவளுக்கு வந்து அவ நாச்சியார் கிட்ட இருந்த வெளியே வரா. அப்ப ஆண்டவர் அந்த இடத்துல சொல்றாரு, நீ திரும்பி போ அங்க அப்படின்னு. அங்க சொல்லப்பட்ட அந்த வார்த்தையும் ரெஸ்டோரேஷன் தான். உன்னை நான் வந்து மறுசீரமைப்பேன்,
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்லி உனக்கு நான் வந்து வாழ்க்கையை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை சொல்லி அவரை திரும்ப அவ அனுப்புறாரு. அவ திரும்பவும் என்ன செய்யறா, அந்த இடத்துல இருந்து போகக்கூடியவளா இருக்கா. அதுக்கடுத்து பார்த்தோம்னா ஆதியாகமம் 18ல ஆபிரகாமும் சாராள், இந்த ஆபிரகாமுக்கும் சாராளுக்கு அவங்களுக்கு வந்து இந்த குழந்தைகள் இல்லாத சமயத்துல ஆகார மூலியமா அவங்க குழந்தைய பெற்றெடுக்க முயற்சி செய்றாங்க. அதுக்கு பிறகு பார்த்தோம்னா ஆண்டவர் அவங்களுக்கு வந்து திரும்பவும் வந்து சொல்றாரு, ஒரு உற்பத்தி காலகட்டத்துல நான் வருவேன், அப்ப உங்களுக்கு குழந்தை இருக்கும். அப்ப அந்த இடத்துல ஆண்டவர் பேசின வார்த்தை என்னன்னு பார்த்தோம்னா இந்த ஷூ அப்படிங்கிற வார்த்தை தான் அங்க சொல்றாரு அவங்களுக்கு, ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும். உன்னை நான் வந்து ரெஸ்டோர் பண்ண போறேன், உங்களுக்கு நான் மறுசீரமைப்ப கொடுக்க போறேன் அப்படின்னுட்டு. ஸோ அதனாலதான் அவங்களுக்கு வந்து அந்த திரும்ப அவங்கள ஆண்டவர் அந்த தூதன் வந்து பார்க்கிற போது அவங்களுக்கு குழந்தைகள் பிறக்குது, ஈசாக்கு பிறக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதுக்கடுத்து பார்த்தா ஆதியாகமம் 20ல அந்த ராஜா அபிமெலேக் வந்து சாராவை வந்து எடுத்துட்டு போயிடுறான். அந்த இடத்துலயும் ஆண்டவர் வந்து அவனுக்கு சொல்றாரு ரெஸ்டோரேஷனை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு. திரும்ப சாரா வந்து ஆபிரகாம் கிட்டே வந்துடுறாங்க. அடுத்தது ஆதியாகமம் 24ல ரெபேக்கால பொண்ணு பார்க்க போகும்பொழுது ஆண்டவர் அந்த இடத்துல ரெஸ்டோரேஷன் கொடுக்குறாரு. அதுக்கடுத்து பார்த்தோம்னா ஈசாக்கு துறவு வெட்டின இடத்துல ரெஸ்டோரேஷன் நடக்குது. அடுத்து ரேச்சில் அந்த யாக்கோபு தேடி போனப்போ அந்த இடத்துலயும் ரெஸ்டோரேஷன் நடக்குது. அதுக்கடுத்து பார்த்தோம்னா ஆதியாகமம் 31ல யாக்கோப திரும்ப உன்னுடைய தேசத்துக்கு நீ போன்னு சொன்ன இடத்துல ரெஸ்டோரேஷன். ஸோ இது எல்லாமே பார்த்தோம்னா இந்த வார்த்தைகள் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதை நான் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு ரெஸ்டரேஷன்ங்கிற ஒரு ப்ராசஸ கடவுள் கொடுத்துட்டாருன்னா அது வந்து உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களோட தலைமுறைகளுக்கும் அது தொடர்ந்து வரக்கூடியதாக இருக்கும். ஸோ எப்படி ஆபிரகாமுக்கு அது ஆரம்பித்தது, அது என்ன பண்ணுச்சு, தொடர்ந்து அவனோட தலைமுறைகள்ல எங்கெல்லாம் அவங்க வந்து இழந்து போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வருதோ அந்த இடத்துல எல்லாம் ஆண்டவர் அந்த அந்த கவர்னன்ட்டை வந்து புதுப்பித்து கொண்டே இருக்கிறாரு. ஸோ அதுதான் அது வந்து நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் கொடுக்குற அந்த ரெஸ்டரேஷன் அப்படிங்கிற அந்த ப்ராசஸ் நமக்கு மட்டும் இல்ல, நம்மளோட தலைமுறைகளையும் அது வந்து ஹோல்டு பண்ணக்கூடியதாக அது காணப்படும். ஓகே, அதுக்கடுத்து நம்ம பார்த்தோம்னா இந்த ரெஸ்டரேஷன் இந்த ப்ராசஸ் வந்து ஆதாம்ல இருந்து ஆரம்பிச்சு ஆதாம், நோவா, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, மோசே, தாவீது, கடைசியா இயேசு கிறிஸ்து, அதுக்கடுத்து அவரோட மனவாட்டியாகிய சபையில வந்து அது முடியக்கூடியதாக இருக்கு. ஸோ அப்போ இந்த ரெஸ்டரேஷன் வந்து குள்ள நம்ம இருக்கிறதுனால எந்த ரெஸ்டரேஷனுக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னா அது வந்து லைக் ஒரு கவர்னன்ட், நான் சொன்ன மாதிரி ஒரு பேக்கேஜ். அப்போ பிசாசு மறுபடியும் வந்து நமக்கு அழிவை வந்து கொடுக்கவே முடியாது. ஸோ அப்போ நமக்கு என்ன பண்ணுதுன்னா ஒரு 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 ப்ரொடெக்ஷன் போல அது நமக்கு காணப்படும். அதுதான் வந்து சிலுவையில எல்லாத்துக்கும் அந்த பழைய ஏற்பாடு முழுவதுக்கும் இருந்த எதையெல்லாம் ஜனங்கள் இழந்து போனாங்களோ, எந்தெந்த ஆசீர்வாதத்தெல்லாம் அவங்க இழந்து போனாங்களோ அது அத்தனைக்குமாக சேர்த்து ஆண்டவர் சிலுவையில வந்து ஒரு ரெஸ்டரேஷன் கொடுத்துட்டாரு. அப்ப அந்த சிலுவையில கொடுத்ததான அந்த ரெஸ்டரேஷனுக்குள்ளதான் இப்ப நம்ம இருந்து கொண்டிருக்கோம். அப்ப பிசாசு எந்த இதுலயும் நமக்கு வந்து அழிவை கொடுக்காத படிக்க அது முழுவதுமாக என்ன பண்ண போகுது, சங்காரம் பண்ணப்பட போகிறது. ஐ மீன் அப்ப இதெல்லாம் நான் மெடிடேட் பண்ணிட்டு இருந்த இந்த வீக்ல லைக் வந்து நான் பார்த்த ஒரு ஒரு ட்ரீம்னா சர்ப்பமானது அது வந்து முழுவதுமாக அது எரிக்கப்பட்டு அது அது உயிரற்ற ஒரு சடலமாக அது கருகி இருந்ததை நான் பார்த்தேன். அப்போ வந்து சொன்ன ஆண்டவரே சொல்லியிருக்கீங்க என் டைம்ல வந்துட்டு சங்கரிக்கப்படும் கடைசி சத்ரு மரணம் சொல்லிட்டு. ஸோ இது நீங்க கண்டிப்பா இந்த நாட்களை நீங்க பண்ண போகிறீங்க. லைக் வந்து அந்த ரெஸ்டோரேஷன் வந்து அந்த சிலுவையில நீங்க எங்களுக்கு கொடுத்த அந்த ரெஸ்டோரேஷனுடைய அந்த கம்ப்ளீட்னஸ், அந்த ஃபுல்னஸ் முழுமை அடைகிற ஒரு நாட்களுக்குள்ள நாங்க இருந்து கொண்டிருக்கோம். ஸோ நிறைய விஷயத்த நாங்க வந்து பெற்று அனுபவிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷனாக இருந்தது. ஸோ நான் சொல்றதுன்னா ஆண்டவர் இந்த நாட்கள்ல எல்லாருக்குமே அந்த ரெஸ்டோரேஷனை கொடுக்க போகிறாரு. அது நமக்கு வந்து சிலுவையில கொடுத்துட்டாரு. அதனுடைய அந்த கம்ப்ளீட் ஒரு பிளஸிங்குள்ள நம்ம சபையாக நம்ம வரப்போகிறோம். அண்ட் ஆல்சோ இந்த பத்தி இந்த ரெஸ்டோரேஷனை பத்தி எனக்கு புரிந்து கொள்றதுக்காக ஆண்டவர்கிட்ட நான் கேட்டுட்டே இருந்தபோது ஒரு விஷயம் நான் பார்த்தேன். அது வந்து பார்த்தா ஒரு ஒரு வீடு ஆக்சுவலா அது வந்து ஒரு ஒரு நபருக்காக நான் ஜெபித்து கொண்டிருந்த போது ஆண்டவர் கொடுத்தது ஒரு வீடு. அது வந்து பார்த்தோம்னா யூதர்களுடைய பழங்கால வீடு. அவங்க ஒரு மாதிரி ஸ்டைல்ல கட்டுவாங்க. அந்த அந்த வீடு வந்து பாதியாக இடிக்கப்பட்டு இருக்கு. ஒரு பக்கம் அந்த மணல்ல அந்த செங்கல் அந்த மாதிரியான ஒரு ஒரு கட்டிடம் இருக்கு. இன்னொரு பகுதி அந்த வீட்டிலோட இன்னொரு பகுதியவே காணோம்.
அது வந்து முழுவதுமாக இடிக்கப்பட்டிருக்கு. அப்போ அதை பார்க்கும் பொழுது பார்த்து கொண்டிருக்கும் போது பார்த்தா அந்த இடிக்கப்பட்ட அந்த இன்னொரு பகுதியானது ஒரு தங்கத்தினால பூசப்பட்டதை போல அது வந்து அது வடிவமைக்கப்படுது. அப்ப அத அந்த ஒர்க் எல்லாம் முடிச்சு அந்த வீடை பார்த்தோம்னா அந்த வீட்டினுடைய ஒரு பகுதி வந்து கல்லினால செங்கல்னால இது மாதிரி கட்டப்பட்டிருக்கு. இன்னொரு பகுதி வந்து தங்கத்தினால அது கட்டப்பட்டிருக்கு. அது பார்க்கும்போது அது ஃபுல் பினிஷ் கம்ப்ளீட் ஆகி அது இடிக்கப்பட்டிருந்ததான அந்த சுவடே இல்லாதபடிக்கு அது நிறைவாக இருந்ததை நான் பார்க்க முடிஞ்சது. அதான் சொன்னாங்க, அதுதான் ரெஸ்டோரேஷன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அதுதான் என்னன்னா நம்ம இந்த காலகட்டம் வந்து ரெஸ்டோரேஷன் எல்லா ஃபேமிலிஸ்லயும் எல்லா நபர்களுடைய தனிப்பட்ட ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் ஒரு பெரிய ரெஸ்டோரேஷனை கொடுக்க போகிறார். நம்ம ஸோ இந்த நேரத்துல இருந்து ஐ பிலீவ் நான் இங்க நினைக்கிற இந்த மோமெண்ட்ல இருந்து அது நம்மளோட லைஃப்ல வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஸோ அப்போ பிசாசு எதெல்லாம் நமக்கு வந்து அழிவுகளை கொடுத்திருந்தானோ எதையெல்லாம் கேப்டிவிட்டி லைக் வந்து சிறைப்பிடிச்சு வச்சிருந்தானோ அது எல்லாத்தையும் ஆண்டவர் நமக்கு விடுவித்து அவருடைய சிலுவையில நமக்கு கொடுத்த அந்த கம்ப்ளீட்னஸ் அந்த முழுமை அந்த சிறை அந்த லைக் ரெஸ்டரேஷனுடைய முழுமைக்குள்ள நம்ம பங்கு கொள்ள போகிறோம். ஸோ அடுத்து இதுல பார்த்தோம்னா சபைக்கு ஆண்டவர் இதன் மூலியமாக என்கிட்ட பேசின காரியங்கள் ரெஸ்டரேஷன் அப்படிங்கும்போது தனிப்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாம சபைக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது சபை இழந்த அந்த ஸ்தானத்துக்கு வரப்போகுது. இட் மீன்ஸ் ஆண்டவருடைய பிள்ளைகள் நமக்கு இப்ப இந்த ரீசெண்டாவே நம்ம நிறைய பார்த்திருப்போம் நியூஸ்ல ஆண்டவருடைய பிள்ளைகள் பொலிட்டிக்கல்ல மேல ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கிறத. ஸோ அதே மாதிரி சபை வந்து பூமியை ஆண்டு கொள்ளுகிற ஒரு ஸ்தானத்துல வரப்போகுது. அந்த ஸ்தானத்திலிருந்து தான் அது தள்ளப்பட்டது. அதாவது ஆண்டவருடைய பிள்ளைகளை அவர் ஆளுகை செய்யும்படியாக தான் ஏதேன் தோட்டத்துல வைக்கிறாங்க, எல்லாத்தையும் ஆண்டு கொள்ளு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதுல இருந்து தள்ளப்பட்ட நம்ம திரும்ப பூமியை ஆண்டு கொள்ளும்படியாக நம்ம சொன்னாதான் அங்க எதுவுமே நடக்கும் அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு ஆண்டவர் சபையை கொண்டு வந்து வைக்கிறதான ஒரு சீசன் இந்த சீசன். ஸோ இப்படி வந்து எலியாவோட காலத்துல எலியா வந்து சொன்னத மனுஷன்தான் அங்க ராஜா. சாமுவேலுடைய காலத்துல சாமுவேல் சொன்னவர் தான் ராஜா. ஸோ அது மாதிரி அந்த பூமியில எதைய நம்ம சொல்லுகிறோமோ நம்ம சொன்னாதான் அங்க நடக்கும் அப்படிங்கறதான ஒரு ஸ்தானத்துல எல்லாத்தையும் ஆளுகை செய்கிற ஆண்டு கொள்ளுகிற ஒரு ஸ்தானத்துல சபைய ஆண்டவர் நிறுத்த போகிறார். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து நியூ ப்ராஜெக்ட்ஸ் வில் பி இன்ட்ரடியூஸ் டு த வேர்ல்ட் பை த சர்ச். ஸோ புது விதமான ஆசீர்வாதங்களை புதியதான கண்டுபிடிப்புகளை இனோவேஷன்ஸை வந்து உலகத்துக்கு கொண்டு வர போகிற ஒரு ஸ்தானத்துல சபை வரப்போகுதுன்னு ஆண்டவர் சொல்லியிருந்தாங்க. ஸோ லைக் வந்து எப்படி ஏதேன் தோட்டத்துல ஆண்டவர் வந்து இதெல்லாம் தான் அவங்களுக்கு வந்து கொடுத்திருந்தாரு. லைக் வந்து எல்லாத்துக்கும் வந்து அவங்க ஆணையிடுறது, எல்லாத்தையும் ஆண்டு கொள்ளுகிறது, எல்லாத்தையும் மேனேஜ் பண்றது, அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுத்திருந்தார். ஸோ அதே மாதிரி எல்லா ஃபீல்டுலயுமே அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த பவர்ல வந்து ஆண்டவருடைய பிள்ளைகள் சபை வந்து இருக்கும்படியாக ஆண்டவர் இந்த நாட்களில செய்ய போகிறார். ஸோ எல்லா ஃபீல்டுலயுமே கடவுளுடைய பிள்ளைகள் தான் மேலிடத்துல இருந்து அவங்க they are going to bring new innovations, new projects, new ideas to the world. They are going to bring new blessings to the world. புதுமையான ஆசீர்வாதங்களை அவங்க பெற்று எடுக்க போகிறாங்க. ஸோ அடுத்து பார்த்தோம்னா they are going to be like a spring of blessings. ஆசீர்வாதத்தினுடைய அந்த ஊற்று சபையில, அதாவது ஆண்டவருடைய பிள்ளைகள் இடத்துல இருந்து அது வெளிப்பட போகுது. இத்தனை நாள் வந்து அது வந்து பார்த்தோம்னா வெவ்வேறு இடங்கள்ல புறஜாதிகள்ட்ட இருந்து நம்ம ஏதோ கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டு வாங்கிட்டு இருக்கிற ஒரு நிலையில இருந்து கொண்டிருந்தோம். ஆனா இனி வர காலத்துல எப்படி ஏதேன்ல இருந்துதான் அந்த பெரிய நதி ஓடி எல்லா பக்கமும் பூமிக்கே அதுதான் தண்ணி குடிச்சிச்சு. அங்க இருந்த நதிதான் ஆண்டவர் ஏதேனுக்கு வெளியில எந்த நதியுமே அவர் உண்டாக்கல, எல்லாமே ஏதேன்ல இருந்துதான் பூமிக்கே தண்ணி சப்ளை ஆச்சுன்னு நம்ம பாக்குறோம். ஸோ அது மாதிரிதான் சபைக்குள்ள இருந்துதான் இந்த ஆசீர்வாதங்கள் பூமியை வந்து நினைக்க போகுது, நிரப்ப போகுது. ஸோ அடுத்து பார்க்கும் பொழுது அடுத்து இந்த வீக்ல வந்து இன்னொரு ஒரு விஷயம் எனக்கு கிடைச்சது. அதுல வந்து பார்க்கும்பொழுதுன்னா கொள்ளையாடப்பட்டவைகள் கொள்ளை கொண்டு வரப்படும் அது அப்படின்னு சொல்லிட்டு அப்ப எனக்கு இந்த 2 ராஜாக்கள் 7வது அதிகாரம் 10வது வசனம் ஞாபகத்துக்கு வந்துச்சு. அதுல வந்து எலிசாவுடைய காலத்துல நடந்த ஒரு காரியங்கள் இருக்கும்.
ஸோ எலிசாவோட காலத்துல வந்து அவங்க அந்த குஷ்டரோகிகள் வந்து என்ன பண்றாங்கன்னா சீரியருடைய பாளையத்துக்கு போகிறாங்க. அங்க அவங்க போய் பார்க்கும் பொழுது அவங்க சொல்றாங்க, அந்த வசனம் வாசிக்கிற அப்படியே அவர்கள் வந்து பட்டணத்து வாசல் காவலாளனை நோக்கி கூப்பிட்டு, நாங்கள் சீரியரின் பாளையத்துக்கு போய் வந்தோம், அங்கே ஒருவரும் இல்லை, ஒரு மனுஷனுடைய சத்தமும் இல்லை, கட்டி இருக்கிற குதிரைகளும் கட்டி இருக்கிற கழுதைகளும் கூடாரங்களும் இருந்த பிரகாரம் இருக்கிறது என்று அவர்களுக்கு சொன்னார்கள். ஸோ அப்போ இதுல பார்க்கும் பொழுது அவங்க சொல்றாங்க, அங்க எதுவுமே இல்ல, அதை வந்து ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுக்கு அந்த லைக் வந்து காட்ஸ் காவலர்கள் வந்து யாருமே இல்ல, எல்லாமே வந்து ட்ரெஷர்ஸ் தான் இருக்கு, கழுதை இருக்கு, குதிரை இருக்கு, தென் வந்து லைக் எல்லாமே பொக்கிஷம் எல்லாமே இருந்துட்டு இருக்கு, நாங்க போய் எல்லாமே எடுத்துட்டு வரோம், நீங்கள எல்லாம் வாங்கன்னு கூப்பிடுறாங்க. திஸ் இஸ் த விஷன் ஐசா. லைக் வந்து இது எப்படி இருந்துச்சுன்னா, சிலுவையில ஆண்டவர் நமக்கு சிலுவைக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே வந்து பிசாசு அவன் எடுத்துக்கொள்றான். அவனுக்குன்னு ஒரு ராஜ்யத்தை அவன் ஏற்படுத்தி எப்படி ஆண்டவருடைய ராஜ்யத்துல எல்லாமே செழிப்பு, ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், மகிமை, கனம் எல்லாம் இருந்ததோ அதே போல அவனுக்கு தனியா ஒரு ராஜ்யத்தை உண்டாக்கி அவன் எல்லா கடவுளுடைய பிள்ளைகளுக்கு இருந்து எல்லாத்தையும் திருடி எல்லாத்தையும் எடுத்து என்ன பண்றான், அவனுக்கு ஒரு ராஜ்யத்தை அவன் கட்டுகிறான். அதுக்கு அவன் காவலும் வைத்து கொண்டு இருக்கான். ஆனா சிலுவையில ஆண்டவர் அந்த ஒரு அதிகாரத்தை, அந்த காவலை தான் அவர் வந்து ரிமூவ் பண்ணி விடுறாரு. அதுதான் அவர் வந்து கொலோசியில நம்ம பாக்குறோம், எல்லா அதிகாரங்கள் எல்லாத்தையும் அவர் உரிந்து கொண்டார், எல்லாத்தையும் அவர் எடுத்துக்கொண்டார். இந்த காரியங்களை தான் அந்த இடத்துல நான் பார்க்க முடிஞ்சிச்சு. அப்போ வந்து எல்லாமே திறந்து கிடக்கு. அவன் எதெல்லாம் கொள்ளையிட்டுட்டு போனானோ, ஆண்டவருடைய பிள்ளைகள்ட்ட இருந்து எதெல்லாம் அவன் கொள்ளையிட்டுட்டு போனானோ, இப்ப வந்து எல்லாமே திறந்து கிடக்கு. நம்ம ஈஸியா போய் கொள்ளையடிக்கிறதுக்கு ஏதுவாக எல்லாம் ஓப்பன்ல இருக்கு. நம்ம தான் என்ன செய்யணும், அதை போய் எடுத்துக்கொள்ளணும். அதுதான் ஆண்டவர் சிலுவையில் நமக்கு பண்ணி கொடுத்திருக்கிறாரு. அப்போ வந்து எல்லாமே என்ன பண்ணுதுன்னா எந்த காவலுமே கிடையாது. நம்ம போய் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்றதுக்கான காவல் காக்குற அந்த காவலாளிகள் யாருமே இல்லை. நான் சொல்றதுன்னா பிசாசு வந்து எந்த ஆசீர்வாதத்தையும் நமக்கு கொடுக்கறதுக்கு முடியாதபடி அது லாக் பண்ணி வைக்கிறதுக்கான எதுவுமே கிடையாது. எல்லாமே ஓப்பன்ல இருக்கு. இப்ப நம்ம என்ன செய்ய போறோம், எல்லாத்தையும் நம்ம சுதந்திரித்து முழுமையாக அதை சுதந்திரித்து கொண்டு வரப்போகிறோம். எப்படி அந்த குஷ்டரோகிகள் சீரியருடைய பாளையத்துக்குள்ள போய் எல்லா ஜனங்களையும் கூப்பிட்டு போய் அங்க காவலர், அதாவது அவங்களுக்கு வந்து சீல் பண்ணி வைக்க, அந்த நீங்க உள்ள வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு யாருமே இல்லை, எல்லாமே ஓப்பன்ல திறந்து கிடக்கு, அவங்க போய் எல்லாத்தையும் அள்ளிட்டு வராங்க. அது மாதிரிதான் ஆண்டவர் நமக்கு அந்த ஆசீர்வாதத்தை எல்லாமே கொடுத்து வச்சிருக்கிறார். ஸோ இந்த நாட்கள்ல நமக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் நம்ம வந்து 100% வந்து நம்ம எடுத்துட்டு வர அளவுக்கான ஓப்பன் ஸ்பேஸ் எல்லாமே நமக்கு ஆண்டவர் கொடுத்து வச்சிருக்கார். ஐ மீன் ஸோ இந்த நாட்கள்ல ஒரு பெரிய ஒரு கொள்ளையின் நாட்கள், எதெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்திலிருந்து சத்துரு எடுத்துக்கொண்டு போய் இருந்துச்சோ, அவனுடைய ராஜ்யத்துல வச்சிருந்ததோ அது எல்லாமே இப்போ ஓப்பன்ல இருக்கு. நமக்காக எல்லாத்தையும் ஆண்டவர் ஓப்பன் பண்ணி வச்சுட்டார். இனி அந்த காவலர்கள்னு காத்து கிடக்கிற நபர்கள் யாருமே இல்லை. ஒருவேளை பிசாசு இருக்கலாம், ஆனா நம்ம ஆண்டவருடைய ரத்தம் நம்ம மேல இருக்கிறதுனால நமக்கு தடை செய்ய அங்க யாருமே கிடையாது. அந்த இப்படி அந்த பாளையத்துல தடை செய்ய யாரும் இல்லை. அவங்க எல்லாம் போய் ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு வராங்க. அது மாதிரி ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நம்மளை தடுத்து நிறுத்த எடுக்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு அங்க நமக்கு யாருமே கிடையாது. நமக்கு கட்டளை போடுறதுக்கு, அதிகாரம் செலுத்துறதுக்கு எல்லாமே நமக்கு ஆண்டவர் ஓப்பன்ல வச்சிருக்கிறார். எல்லாமே நம்ம இனி எடுத்துக்கொண்டு வர வேண்டியதான ஒரு காலகட்டத்துல நம்ம இருக்கோம். ஸோ அதுல பார்த்தோம்னா ஈவன் நான் சொன்ன மாதிரி இந்த ரிசரக்ஷன் ரிவைவல். ஸோ இதை நான் பார்த்துட்டு இருக்கும்போது இன்னொரு இதுவும் நம்ம பார்த்த லைக் வந்து அந்த கல்லறைகள் எல்லாமே வந்து பூட்டப்பட்டு இருக்கு. அதுவுமே கூட வந்து எல்லாமே ஓப்பன்ல தான் இருக்கு. ஏன்னா அதை வந்து சிலுவையில் அவர் நமக்கு எல்லாமே ஓப்பன் பண்ணி விட்டதுனால நீ போய் இறந்து போனவங்களை நீ கூப்பிட்டு வர்றதுக்கு, உனக்கு தடை பண்றதுக்கு யாருமே கிடையாது. எல்லாமே ஓப்பன்ல இருக்கு. வேணும்னா நம்ம போய் எடுத்துட்டு வந்து கொள்ளலாம். பொக்கிஷ சாலைகள் எல்லாமே ஓப்பன்ல இருக்கு. அந்த காலத்துல இருக்கிற பொக்கிஷங்கள், ஒளிப்பிடத்துல இருக்கிற புதையல்கள், எல்லாமே ஆண்டவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் டோட்டலி ஓப்பன். அதை வந்து நம்மளை தடுத்து நிறுத்துறதுக்கும், நம்ம மேல அதிகாரம் செலுத்துறதுக்கும், அதைய காவல் காத்து வைக்கிறதுக்குமே யாருமே இல்லை. அவங்களுடைய அந்த பொசிஷன்ல இருந்து ஆண்டவர் அவங்கள தள்ளி விட்டுட்டார். அவங்க தள்ளப்பட்டுட்டாங்க. ஆண்டவர் தருவ அவங்க தள்ளப்பட்டுட்டாங்க.
ஸோ நமக்கு ஆண்டவர் அந்த ரெஸ்டரேஷனை கொடுத்திருக்கிறாரு. ஸோ அந்த ரெஸ்டரேஷனுடைய அந்த கம்ப்ளீட்னஸ்க்குள்ள நம்ம சீக்கிரமாக நம்ம பிரவேசிக்க போகிறோம். ஸோ இந்த இந்த நாட்கள் வந்து நமக்கு ஒரு பெரிய ரெஸ்டரேஷனுக்குள்ள நம்ம போக போகிறோம். ஐ மீன் ஸோ சபை வந்து இதுவரைக்கும் இல்லாத ஒரு பெரிய ஒரு டபுள் ஃபோல்டான ஒரு பிளஸிங்ஸ் இந்த என் டைம்ல கடவுள் வச்சிருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பிளான், அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள நம்ம போக போகிறோம். ஆதியில அவர் நமக்கு வச்சிருந்த அந்த பிளான்குள்ள நம்ம எல்லாருமே போக போகிறோம். ஐ மீன் ஸோ இந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். ஸோ உங்களோட லைஃப்லயும் இப்படிப்பட்ட ஒரு ரெஸ்டோரேஷனை நான் பேசுகிறேன். இன்றைய நாள் இந்த மோமெண்ட்ல இருந்து சபை மேல, எல்லா சபைகள் மேலையும், சபைங்கிறது ஆண்டவருக்கு ஒண்ணுதான். நமக்கு தான் வந்து நிறைய பெயர்களை நம்ம வச்சு வெவ்வேறு சபைகளை நம்ம சொல்லிட்டு இருப்போம். பட் வந்து ஹெவனை பொறுத்த வரைக்கும் சபை அப்படின்னா அது ஒண்ணுதான். மனவாட்டி அது ஒண்ணுதான். ஸோ அது அந்த சபை மேல அவருடைய மனவாட்டிகள் மேல இந்த ரெஸ்டோரேஷன் இயேசு நாமத்துல இந்த மோமெண்ட்ல இருந்து அந்த ஃபுல்னஸ், அந்த கம்ப்ளீட்னஸ் அது எல்லாம் நமக்குள்ள வரட்டும். இதை பார்த்துட்டு இருக்கிற உங்க மேலயும் உங்க குடும்பத்து மேலயும் இந்த ரெஸ்டோரேஷனை நான் பேசுகிறேன். இயேசுவின் நாமத்துல உங்க மேலயும் அந்த எந்தெந்த காரியங்களை நீங்க ஆசீர்வாதங்களை இழந்து போனீங்களோ, எந்தெந்த உங்க வாழ்க்கையினுடைய எந்த பகுதியில பிசாசு அந்த சிறையிருப்பை கொண்டு வந்திருந்துச்சோ அது எல்லாம் முழுவதுமாக ஒன்றும் இல்லாமல் போகும்படியாக டபுள் ஃபோல்டான ஒரு பிளஸிங் உங்க மேல வரட்டும். உங்க தலைமுறைகள்லயும் நீங்க பார்த்ததான அழிவுகளையோ, நீங்க பார்த்ததான ஒரு இழப்புகளையோ அவங்க பார்க்க போவது கிடையாது. உங்க தலைமுறைகளுக்கும் சேர்த்ததான ஒரு ரெஸ்டரேஷனை ஆண்டவர் இந்த நாள்ல உங்களுக்கு கொடுப்பாராக. ஆமென். ஸோ நம்ம ப்ரே பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது ப்ரேயர் ரெக்வஸ்ட் இருந்ததுன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தில் சுவாமி இந்த வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும்படியாக எங்களுக்கு உதவி செய்ததற்காக நன்றி. ஆண்டவரே, இந்த ரெஸ்டரேஷன் எங்களை ஒவ்வொருத்தர் மேலேயும் இருந்து கொண்டிருப்பதற்காக நன்றி. நாங்கள் எங்கள் வாழ்க்கையின் எந்தெந்த பகுதிகளில் நாங்கள் உங்களுக்கு கொடுத்த அந்த ஸ்தானத்தை நாங்கள் இழந்திருந்தாலும் அது எல்லாம் திரும்ப இயேசுவின் நாமத்துல வரட்டும். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் எந்தெந்த ஸ்தானத்திலிருந்து அவர்கள் தள்ளப்பட்டார்களோ அந்த ஸ்தானத்திற்கு அவர்கள் மறுபடியும் வரட்டும் என்று நான் பேசுகிறேன். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் இந்த ரெஸ்டரேஷனை பேசுகிறேன், இந்த ஷூவை நான் பேசுகிறேன் சுவாமி. அந்த ஒவ்வொருத்தருடைய லைஃப்லயும் அவங்க இழந்து போன ஸ்தானத்திற்கு அவர்கள் மறுபடியும் வருவார்களாக. அவர்கள் இழந்து போன அந்த அந்தஸ்துக்கு வரட்டும். அவர்கள் இழந்து போன மகிமைக்கு திரும்ப வரட்டும். அவர்கள் இழந்து போயிருக்கிற ஆண்டவரே ஐஸ்வர்யத்திற்கும் ஆரோக்கியத்திற்கும் திரும்ப வரட்டும். அவர்கள் இழந்து போயிருக்கிற அவர்களோட உறவுகள் எல்லாம் திரும்ப வரட்டும் நான் பேசுகிறேன். இயேசுவின் நாமத்துல சபை மேல ஆண்டவரே ரெஸ்டோரேஷனை நாங்க பேசுகிறோம். ஆண்டவரே இதை இழந்து போயிருந்த எல்லாத்தையும் நாங்கள் ஆண்டவரே முழுமையாக ஆண்டவரை பெற்றுக்கொள்கிற ஒரு நாட்கள்ல நாங்கள் இருக்கிறோம். ஆண்டவரே அந்த ரெஸ்டோரேஷன் முழுமை அடையட்டும் சொல்லி நாங்கள் பேசுகிறோம் சுவாமி. உங்க கருத்துல கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. So thank you all. Thank you for watching. So நம்ம அடுத்த வீடியோ சீக்கிரமாக நம்ம பார்ப்போம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சொன்ன வசனங்கள் எல்லாம் இன்னும் கூட மெடிடேட் பண்ணி பாருங்க. இன்னும் நிறைய வசனங்கள் இருக்கு. அது எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். அதெல்லாம் மெடிடேட் பண்ணுங்க. ஆண்டவர் இன்னும் உங்களுக்கு நிறைய ரெவலேஷன் அதுல இருந்து கொடுப்பார். Thank you. God bless you. Good night.